عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, என் தருமை சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியினை செவியுற்ற நிலையில் வழக்கம்போல் மார்க்க விளக்கங்களை விளங்கி வரும் இது போன்ற அமர்வுகளில் இன்றைய தினம் நாம் உலகமெல்லாம் வியந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூகம்ப செய்திகளுக்கு இடையே இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுகின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக இன்றைய தினம் பூகம்ப பேரழிவும் இஸ்லாம் கூறும் தீர்வும் என்ற தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். பொதுவாகவே சம்பவங்களை ஒட்டி சொல்லப்படும் கருத்துக்கள் நிச்சயமாக பலனளிக்கும். காய்கறியை ஒருவர் நறுக்கிக் கொண்டிருப்பார், கையை வெட்டிக் கொள்வார். பார்த்து வெட்ட வேண்டியதுதானே. தன்னுடைய கையை பார்த்து வெட்டுவது ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய ஒரு முன்ஜாக்கிரதை. ஆனாலும் அந்த உபதேசம் சொல்லுவது அதை கேள்வி வருபவர் மீது கடமை. அப்போ சாதாரணமாக வெட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது இதை ஏன் சொல்லக்கூடாது? அது தோணாது மனுஷனுக்கு. கையை வெட்டி கட்டு என்னப்பா கையில் கட்டு, இது மாதிரி காய்கறி கையை வெட்டிக்கிட்டேன், பார்த்து வெட்டுனதாப்பா, இனிமேல் பார்த்து தான் வெட்டுவான். ஆனாலும் அந்த உபதேசம் அந்த இடத்தில் ஒவ்வொருவரும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அவனே கையில் வெட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கிறான், அவங்ககிட்ட போய் நீங்கள் பார்த்து வெட்டுறது சொல்றது அந்த இடத்துல சொல்லணும். அப்போ உலகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பேரழிவு இந்த பூகம்பம் மூலம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களை இதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களும் இந்த பாதிப்பை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கட்டும் அல்லது சர்வ சாதாரண குடிமக்களாக இருக்கட்டும், மனிதனுங்கிற பார்வையில தான் நம்ம பார்க்கிறோமே தவிர அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அவங்கள இந்த மாதிரியான பேரழிவிலிருந்து அவங்களை காத்துக்கொள்வதற்கு உதவாதுங்கிறது தான் நடந்து முடிந்த சம்பவங்கள். அப்போ இந்த நடந்து முடிந்த இந்த விபத்துல நேற்று இதை பத்தி இன்னைக்கு மத்தியானம் கூட இதை பத்தி ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது 50,000 மக்கள் இறந்து போன மக்கள் அப்படின்னு நான் எழுதுனேன். சாயந்தரம் நியூஸ் பார்க்கும் 60,000 70,000 மேல போயிடுச்சு. அப்ப இன்னும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் பட்டணங்களில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள் தான் நமக்கு வந்துகிட்டு இருக்குதே தவிர, ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு இடையில பல மீனவ குப்பங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதே மாதிரி தாய்லாந்துல, ஸ்ரீலங்காவில், இந்தோனேஷியாவில் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், கடலுக்கு இடையே இருந்த ஒரு சில தீவுகளே காணவில்லைன்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் சேர்த்து எடுத்தோம்னு சொன்னா 1 லட்சத்துக்கு மேல தாண்டலான்னு தான் கணிக்க முடியுது. அப்ப இவ்வளவு பெரிய மக்களை இந்த பூகம்பத்தின் மூலம் ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, இதற்காக இஸ்லாம் என்ன தீர்வை சொல்லுகிறது என்பதை நாம் இந்த தக்க தருணத்துல சொல்லியாக வேண்டியது நம் மீது கடமையாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னா, இஸ்லாம் என்று சொல்லுவது பள்ளிவாசலுக்குள்ளார வணங்கக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாதுங்க. பள்ளிவாசலுக்குள்ளார போய் வணங்குவது மற்ற எல்லா செயலுக்கும் முன்மாதிரியாகவும் அது ஞாபகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணுங்கிறது தான் இறைவனுடைய நாட்டமே அல்லாமல் அது மட்டும்தான் வணக்கம். இஸ்லாம் ஒரு மாதிரியா இறைவனை வணங்க சொல்லுது அப்படி என்று எண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் விளங்கிக்கணும். இஸ்லாம் என்பது மனிதன் இன்னொரு மனிதனோடு பரஸ்பரம் எப்படி நடந்துக்கணும், அவன் எந்தெந்த நேரங்களில் எவ்வாறு தன்னுடைய வாழ்வையும் செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல். அப்போ இந்த இஸ்லாமுக்கு சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல்ல இப்படி ஒரு பெரிய துன்பத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய இறந்து விட்டவர்களே விடுங்க, அவர்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் எழுப்பப்படுவாங்க. ஏன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி மூமின்களுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் சில நேரங்களில் திடீரென்று கட்டடம் இடிந்து விழுந்து இறந்து போகின்றார்கள்,
காலரா போன்ற பெரும் நோயில் என்ன செய்றாங்க, இறந்து போயிடுறாங்க. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, மறுமையில என்ன, அவங்க என்ன சொர்க்கவாதியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இறைவனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே, அவர்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் எழுப்பப்படுவார்கள். அந்த விபத்து பிறருக்கெல்லாம் ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒரு நோய் மூலம் ஒரு கொள்ளை நோய் வரும். நம்ம இந்தியாவில் கூட என்ன செஞ்சுச்சு, ஒரு 4-5 வருஷம் பிளேக் நோயின்னு வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு நோய் வரும்பொழுது பெரும்பாலான மக்கள் மடிந்து போயிடுவாங்க. ஆனா இதன் மூலம் பிறருக்கெல்லாம் ஒரு படிப்பினை. அப்ப அடுத்தவன படிப்பினைக்கு இவர்களை பகடைக்காயாக பயன்படுத்திய இறைவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, அவங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் எழுப்பப்படுவான். நல்லவனா இருந்தால் நல்லவனா எழுப்பப்படுவான், கெட்டவனா இருந்தா கெட்டவனா எழுப்பப்படுவான். அப்ப அவங்களுடைய உள்ளங்களின் அடிப்படையில், அவங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் எழுப்பப்படுவாங்கங்கிற அந்த செய்தியை வைத்து நாம ஒன்று விளங்க முடியுது. இறந்து விட்டவர்கள் அவருடைய எண்ணங்களின் அடிப்படையில் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் இறைவனிடம் போய் சேர்ந்துட்டாங்க, அவங்கள பற்றிய சப்ஜெக்டே இல்லை. இதுல தப்பித்தவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம், இதுல வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு கட்டணத்தொடியோட ரோட்ல நிக்கிறான். இவனுக்கு என்ன தீர்வு? ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஒருத்தர் 2 பேர் பாதிக்கப்பட்டாலும் இறைவன் விசாரிப்பான். ஒரு மனிதன் பிளாட்ஃபார்ம்ல குழுல நடுங்கிட்டு இருக்கிறான், பஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய நாம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்? இவன் பஸ்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது அதை பார்த்தால், முடிந்தால் நாம் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி அவனுக்கு என்ன செய்யணும்? நம்மகிட்ட பல ஆடைகள் இருக்குது, நம்மளால குளிர் தாங்க முடியும், திரகாத்திரமா இருக்கிறோம், அவன் நோய்வாய்ப்பட்டு குளிர்ல கிடக்குறான், நம்முடைய ஆடையை கழட்டி அவனுக்கு கொடுத்துடணும். இப்படித்தான் நாம் ஹதீசுகள்ல இருந்து விளங்க முடியுது. நமக்கு ஒரு ஆடை தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, நமக்கும் பல ஆடைகள் இருக்கு. இன்னைக்கு என்ன கலர் சட்டை போடலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான் நம்ம என்ன செய்யறோம், சட்டையை போட்டுக்கிறோம். நாளைக்கு என்ன சட்டை போடலாம் இப்போ முன்கூட்டியே அயன் பண்ணி வைக்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரம், இதை பற்றிய விசாரணை என்ன செய்யணும்னு கேட்டா, மறுமையில நிச்சயமாக உண்டு என்று நம்பக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இப்போது நிர்கதியாக நிற்கக்கூடிய இந்த மக்களுக்கு நாம என்ன செய்யணும்? அடிப்படையிலே நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு இது பெரிய ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இது என்னப்பா, அடுத்தவனுக்கு ஏற்பட்ட இழப்புல நமக்கு என்ன வாய்ப்பு? இப்படிலாம் ஏற்படணும்னு நாம நாடல, விரும்பல, அல்லாஹ்ட்ட துவா செய்யல, நீ பூகம்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி. இது அல்லாஹ்வுடைய நாட்டம், நடந்து போச்சு. இந்த நேரத்தில் ஆதரவற்று நிற்கக்கூடிய ஒருவரை நாம் அரவணைப்பதன் மூலம் நாம் இறைவனுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றோம். அனாதையையும் ஆதரவற்றவர்களையும் யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்களோ அவர்களும் நானும் இப்படி இருப்போம் என்று இறைவனுடைய தூதர் 2 விரல காட்டுறாங்க. இது இறைவனுடைய தூதர்னா இது ஆதரிக்கக்கூடிய அவர். யார் ஆதரிக்கிறவரு? ஒரு அனாதையையும் ஆதரவற்றவரையும். அது என்ன அனாதை ஆதரவற்றவர்? அனாதைன்னு சொன்னா பருவ வயது வரைக்கும் தாங்க. பருவ வயதுக்கு மேல இருக்கிறவன் அனாதைன்னு சொல்ல முடியாது, அவன் அந்த ஸ்டேஜை தாண்டிடுறான், அவன் ஆதரவற்றவன். அப்ப மனைவி குழந்தைகளை இழந்து ஒரு ஆள் நிக்கிறாரு, வீடும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இவரை நாம பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பொழுது இறைவனுடைய தூதருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குன்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தானே. அப்ப இதையும் நாம என்ன செய்யணும், கவனத்துல கொள்ளணும். அப்ப ஏற்பட்ட இந்த பூகம்பம் எங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா, அவன் எல்லாம் கணிச்சு பார்க்கறான், நடுக்கடல்ல ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு கடல், மிகப்பெரிய கடல் பகுதியில நடுக்கடல்ல தான் அந்த பூகம்பத்துடைய முழு தாக்கமும் ஏற்படுது. அதனுடைய லேசான அதிர்வுகள் தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஏனைய பகுதியில் அந்தமான்ல எல்லாம் அதனுடைய என்ன சொல்றது, சின்ன ஒரு அதனுடைய பாதிப்பு. ஒரு பொருளை இங்க போட்டு உடையும் போது சில்லு விடும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாதிப்பு தான், அது அதிர்ந்ததெல்லாம். மற்றபடி அந்த தண்ணீர் தழும்பன அந்த வேகத்துல பெரிய அலைகள், சுனாமி அலைகள்னு சொல்றாங்களே, இந்த அலைகள் மூலம் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. மழை பெஞ்சிட்டே இருக்கும், மழை அதிகமாக அதிகமாக வெள்ளம் வரலாம், மனுஷன் அலர்ட் ஆயிடுவான், எச்சரிக்கை ஆயிடுவான், திடீர்னு வெள்ளம் வரக்கூடும். ஆற்று பகுதியில் ஓரங்களில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய மழை வரும் பொழுது நம்ம பார்க்குறோம், பங்களாதேஷ்ல, பிலிப்பைன்ஸ்ல இதெல்லாம் ஆற்று பகுதியில் ஒவ்வொரு வருஷமும் வெள்ளத்தில் மக்கள் அடிச்சுமா கேட்போம். ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு நல்லாவே தெரியும், தொடர்ந்து மழை பெய்யும் பொழுது வெள்ளம் வரக்கூடும். பெரும்பாலும் மக்கள் தப்பிச்சிருவாங்க, வீடுங்க தான் போகும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் வெள்ளம் வரும்னு சொல்லி. இது ஒண்ணுமே இல்லை, தூங்கிட்டு இருக்கிறாங்க, கடும் குளிர், டிசம்பர் மாசம், எந்த ஒரு மழை இல்லை, இடி இல்லை, புயல் இல்லை, இருந்தாப்புல இருந்து ஒரு தண்ணி ஒரு நொடியில எல்லாரையும் இழுத்துட்டு போகுதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோப பார்வையா? அப்ப இது எங்கெங்க தாக்கி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த மக்கள் அப்படி என்ன இறைவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏன் இந்த அளவுக்கு அப்ப மற்ற பகுதியில எல்லாம் இந்த மாதிரியான தவறுகளே நடக்கலையா, இந்த பகுதியில தான் நடக்குதா? இது ஒரு எச்சரிக்கை தானே. லேட்டா ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறாருன்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூடத்திலே அவன் மட்டும்தான் லேட்டா வரன்னு அர்த்தம் கிடையாது. அவனை கண்டிப்பதன் மூலம் லேட்டா வரக்கூடிய ஒவ்வொருவரும் பாடம் பயில வேண்டும், இதுதான் நோக்கம். அப்போ ஒரு சில மக்களை இறைவன் தண்டிப்பதன் மூலம்
சோதிப்பதன் மூலம் ஒவ்வொருவரும் வந்து பாடம் பயிலன்னு சொன்னா அப்போ அவன் வந்து இறைவனுடைய அச்சம் இல்லாம இருக்கிறான். இறைவனுடைய அச்சம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? இது வந்து இயற்கையின் இயற்கையுடைய சீற்றமா. இயற்கைன்னா என்னங்க? ஒரே மாதிரி ஒரு செயல் நடந்துட்டு வருதுன்னா அது வந்து இயற்கை. கடலையை போய் முதல் தண்ணியில போட்டு மண்ணு போட்டு வச்சோம்னு சொன்னா அதுல கடலை செடி தான் விளைந்து வரும். இதுதான் வந்து இயற்கை. அவன் சொல்லக்கூடிய அடிப்படையில சொல்றேன். அதுல வேற ஒண்ணு முளைச்சதுன்னா அப்ப இயற்கைக்கு மாற்றம், இயற்கைக்கு சீற்றமா? அப்ப இயற்கைன்னா தானா வரக்கூடிய ஒன்று ஏன் திடீர்னு மாறுது? அப்ப இயற்கை என்று சொல்லுவதெல்லாம் இறைவனை மறுப்பதற்காக அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம். இந்த பூகம்பங்களை பொறுத்த வரைக்கும் நாம பார்க்கிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் பல்வேறு இடங்கள்ல பூகம்பங்கள் நடந்திருக்குது. இந்த மாதிரி கடல்ல ஏற்பட்ட இந்த கடல் கொந்தளிப்பு, கடலுக்கு அடியில ஏற்படக்கூடிய நிலநடுக்கத்தின் மூலம் ஏற்படக்கூடிய இந்த பெரிய அலைகள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பட்டிருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய பாதிப்பை, உயிர்களை வந்து கொள்ளை கொண்டதாக இதுதான் வந்து உலகத்துல முதல் முறையாக வரலாறு பதிவு செய்ய ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்பதான் இது வந்து நடந்திருக்குது. மற்ற பூகம்பங்களை நாம பார்த்திருக்கிறோம். 1க்கு 2 தடவை துருக்கியில் நடந்துச்சு, குஜராத்தில் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் கூட என்ன செஞ்சது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால லேசா இதனுடைய அசைவுகள் வந்து தெரிஞ்ச செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லேசா தமிழ்நாட்டில் மெட்ராஸ் சிட்டியில் என்ன செஞ்சிச்சு, வீடுங்களாம் அப்படி லைட்டா ஆடுனுச்சு. அப்போ இதனுடைய அந்த ஆரம்ப கட்டமாகவோ அல்லது அந்த அசைவின் தாக்கமோ ஏற்பட்டிருக்குது. அவ இதை வைத்து கூட கணித்து சொல்லக்கூடியவர்கள், வானிலை அறிக்கை சொல்றான், புவியியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க. இப்ப முன்னால வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து டிவியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இனிமேல்லாம் வராது அப்படின்னு சொல்லி. மறுபடியும் வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்தோனேஷியால 2 பக்கம் அலை வந்திருக்குது. மறுபடியும் தமிழ்நாட்டு பக்கம் வராது நம்ம சொல்ல முடியாது, அது அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனாலும் முன்கூட்டி இதெல்லாம் வந்து கணித்து பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆனா இதையும் சொல்ல முடியல. அப்ப நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்பதை இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும், இறைவனை விட்டு விட்டு அவர் தங்களுடைய விருப்பத்திற்கு எதையோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சர்வ வல்லமை படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான், அவனுடைய சக்தி தான் இது என்பதை அவர்கள் வந்து சிந்தித்து வந்து விளங்குவதற்கு இது ஒரு இந்த சந்தர்ப்பமாக அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நாம வந்து பார்க்கிறோம். ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. இந்தோனேஷியா 5 மணி நேரம் நம்ம விமானத்தில் போனாலும் பயணம் பண்ணக்கூடிய தூரத்தில் இருக்கிறாங்க. அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு அவ்வளவு பெருசா தெரியாது. இதே தமிழ்நாட்டில் இந்த பாதிப்பு இல்லாமல் இருந்திருந்தா இந்த செய்தி நம்மளை இன்னைக்கு பேசக்கூட வச்சிருக்காது. ஏன் மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். எங்கெங்கயோ சாவக்கூடிய ஒவ்வொருவனுக்காக நம்ம வருத்தப்படுறதா இருந்தா நம்ம அணு நொடியும் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, வருத்தப்படுறோம். அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் வந்து குடும்பங்களை பிரிந்து இருக்கும்போது அந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இப்படி எல்லா தூரத்துல ஒவ்வொருத்தனும் சாகுறான், அவனுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய வாழ்க்கை செயல்பட. அப்ப அந்த செய்தி நமக்கு மிக அருகே வர 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 நமக்கு தாக்கம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதிகமாகுது. தமிழ்நாட்டிலையும் இதனுடைய பாதிப்பு ஏற்பட்ட விளைவு நம்மளை இந்த விஷயங்களை வந்து பேச வைத்திருக்கிறது. அப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்து, இந்தோனேஷியா அதை விட்டுட்டாலும் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இலங்கை மிகப்பெரிய பாதிப்பு. மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த ஏரியால அட்ரஸ் இல்லாம போகக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த பாதிப்புக்கு முழுக்க 100% பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறாங்க. ரொம்பவும் வந்து திடகாத்திரமாகவும் எதையேனும் ஒன்றை பற்றி பிடிக்கக்கூடியவர்களும் ரொம்ப நேரம் மூச்சு வந்து தாங்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வந்து இதுல உயிர் பிழைச்சிருக்கிறாங்க. மீது எல்லாமே வந்து இறந்து போயிருக்கிற இந்த செய்தியை நாம வந்து பாக்குறோம். அப்போ இந்தோனேஷியாவிலையும் தாய்லாந்துலேயும் இலங்கையிலேயும் நடந்த அந்த உயிர் சேதங்கள் தமிழ்நாட்டிலையும் வந்து எந்த அளவுலையும் குறையும் இல்லாம, நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல எல்லாம் சுத்தமாவே வந்து அந்த குப்பங்கள், என்ன மீனவ குப்பங்கள் இருக்குமே, அது எல்லாமே வந்து சுத்தமா போய் அதை கிண்டி எடுக்கிறாங்க. அந்த ஜேசிபி போட்டு கிண்டி எடுத்தோம்னு சொன்னா உள்ள சின்ன சின்ன குழந்தைகளுடைய உடல் செய்தியில டெய்லி வந்து பாக்குறோம். அப்ப இந்த அளவுக்கு மனித உயிர்களை வந்து பலி வாங்கி இருக்கக்கூடிய இதை வந்து இஸ்லாமிய தீர்வுன்னு நாம சொல்றோமே, இனிமே இந்த மாதிரி பூகம்பம் வராம தடுக்கிறதுக்கான்னு கேட்டா இதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இறைவனுடைய இந்த மாதிரியான சோதனைகளை யாராலும் தடுத்து விட முடியாது. ஆனால் அதற்காக பிரார்த்தனை செய்யலாம். எப்படி பிரார்த்தனை செய்யலாம்? நாம பார்க்கிறோம், நம்மளுடைய சக்தி என்ன இருக்குது. மனிதன் ஒரு பொருள் கீழே விழப்போகுது அப்படின்னு சொன்னா அதை வந்து அவன் தாங்கக்கூடிய ஒரு பொருளா இருந்தா போய் பிடிச்சிருவான். இதே பெரிய ஒரு கட்டடம் விழுகிற மாதிரி இருக்குது, சாயிறதே தெரியுது, இதை மனுஷன் போய் பிடிக்க மாட்டான். ஏன்னா பிடிச்சானா இவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும். மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள்ல தான் மனுஷன் என்ன செய்யலாம், அதை வந்து தடுக்கலாம். அப்ப இந்த மாதிரியான பூகம்பங்களை பொறுத்த வரைக்கும் இது வரப்போகுது, இன்னொரு 8 நாள்ல 10 நாள்ல இந்த பகுதியில் வரக்கூடும், இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வேற இடத்துக்கு போயிடுங்க, அப்படிலாம் பல்வேறு நாடுகள்ல முன்கூட்டிய செய்திகள் சொல்லப்படுவதும் அதன் மூலம் அங்கிருந்து மக்கள் வந்து தப்பிச்சு கொண்டு ஒரு தீர்வை வந்து கண்டதை நாம வந்து பாக்குறோம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே சொல்லல.
யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. அப்ப இவங்கெல்லாம் வந்து அதை சரியா கவனிக்காம இருக்கிறாங்களா, உன்னிப்பாக கவனித்தும் இவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லையா என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக நமக்கு இருக்குது. அப்போ தடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லைங்கிறதுனால இதன் மூலம் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒரு நிவாரணத்தை, ஒரு தீர்வை, அந்த நிர்கதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தீர்வை வந்து நம்ம என்ன செய்யலாம், பொதுவாக மக்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அழகான தீர்வை வந்து எடுத்து சொல்லணும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பாதிப்புகளை பற்றி இஸ்லாம் நாம வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், புத்தர்களாக இருக்கட்டும், புத்த மதத்தை சார்ந்தவர்களா அல்லது சீக்கிய எந்த ஒரு மதத்தை, முஸ்லீம்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் மனிதன். அப்ப குளிரிலே ஒரு மனிதன் வந்து நடுங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்து அவனுக்கு நாம் ஆடை நமக்கு கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தும் அவனுக்கு நாம ஒரு ஆடையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் மறுமையில் இறைவன் வந்து என்ன செய்வான், நம்மை விசாரிப்பான். எப்படி விசாரிப்பானா? அதுவும் ஏன் அவருக்கு ஆடை கொடுக்கலன்னு கேட்க மாட்டானா, முதல்ல அல்லாஹ் இப்படி கேட்பானா, நான் குளிரில் நடுங்கிக் கொண்டு இருந்தேனே, நீ ஏன்பா எனக்கு வந்து நீ ஆடை வழங்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப இந்த மனுஷன் சொல்லுவான், யா அல்லாஹ் உனக்கு ஏது குளிர், நீயே எந்த தேவையும் மற்றவனாக இருக்கின்றாய், அல்லாஹு சமதல் என்று அல்லவா உன்னை நீ அறிமுகப்படுத்தியிருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது, அன்று ஒரு நாள் நீ பார்த்தாய், உன்னுடைய கண்ணுக்கு முன்னால ஒருத்தர் என்ன செஞ்சிருந்தான், குளிர்ல நடுங்கி கொண்டு இருந்தான், உங்ககிட்ட விதவிதமான ஆடைகள் உன் வீட்டுல இருந்துச்சு, 2 ஆடை எடுத்து அவனுக்கு நீ கொடுத்துருக்க கூடாதா? அப்படி நீ அன்னைக்கு அவனுக்கு கொடுத்திருந்தேன்னு சொன்னான், அதை எனக்கு கொடுத்ததாக நான் கருதி இருப்பேனே என்று சொல்லி இறைவன் சொன்னதாக இறைவனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில் குதுசியை நாம வந்து பார்க்கிறோம். அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அழகான ஒரு தீர்வு. இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயத்துல எப்போ மக்கள் உலகத்தின் எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டாலும் சோதனை 2 பேருக்கும், பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு சோதனை, அதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் சோதனை. பாதிக்கப்பட்டவர்களை காட்டிலும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாவார்கள். மனிதநேய மிக்க மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் மேடை பேச்சுகளுக்கு மட்டும் எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு தியரிக்கல் சிலபஸ், பாடமா படிக்கிறதுக்கு மட்டும் அதை வந்து சொல்லி அதை பேசுறதுக்கு மட்டுமே நாம நடைமுறைப்படுத்தாம இருந்தோம்னு சொன்னா இதை விட பெரிய ஒரு கை செய்தப்பட்டவர்களாக யாருமே இருக்க முடியாது. அந்த பாதிப்பை விட இந்த விஷயத்தின் மூலம் நமக்கு மறுமையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு மிக பெருசா இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நாம பதில் சொல்ல முடியாம போயிடும். அப்ப இந்த பூகம்பம் ஏற்பட்ட இடம் வந்து நடுக்கடல் என்று வந்து நாம வந்து பார்க்கிறோம். இதே நடு நிலப்பரப்பாக இருக்குமே ஆனால் இந்தியா போன்ற பெரும்பாலான மக்கள், இந்தியா, சீனா, இந்த மாதிரி ஒரு சில நாடுகள்ல தான் மக்கள் நெருக்கமாக வாழ்றாங்க. மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாக வாழ்வாங்க. அது கணக்கு கூட சொல்லுவான், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 4 பேரு, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 20 பேரு. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் தான் என்ன செய்யறாங்க, அதிகமான மக்கள் வந்து வாழ்றாங்க. இந்தியாவோட பெரிய நிலப்பரப்புல இருக்குது சீனா, ஆனா இந்தியாவோட கொஞ்சம் தான் வந்து மக்கள் தொகையில கூடுதலா இருக்கு. அப்ப மக்கள் மிக நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டில் அந்த பூகம்ப தாக்கம் இந்தியாவின் நடுப்பகுதியில் ஏற்பட்டிருக்குமே ஆனால் கற்பனை கூட பண்ண முடியல. இந்தியாவில் முக்காவாசி என்ன செஞ்சிருக்கோம், வரைபடத்துல எல்லாம் போயிருக்கும். அப்போ இவ்வளவு பெரிய பாதிப்பு நமக்கு மிக அருகாமையில வந்து இப்படி என்னமோ சொல்லுவாங்க தமிழ்ல, தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இறைவனை பொறுத்த வரைக்கும் தலைன்னா தலை தான், தலைப்பாகனா தலைப்பாக தான். தலைக்கு வந்து தலைப்பாயோட போகாது. என்னமோ இந்தியாவுக்கு வர வேண்டியது அப்படி போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. அங்கதான் இறைவனுடைய நாட்டம், கடல்ல தான் ஏற்படணும். இங்க ஏற்பட்டா இவனுக்கு வந்து சிந்திக்கிறதுக்கான அவகாசம் கொடுக்கப்படாது, ஒரே நேரத்தில் அழிக்கப்பட்டுருவாங்க. இப்படியும் அழிக்கப்படுவார்கள். ஒரு காலத்துல என்ன ஆகுன்னு சொன்னா, இந்த யுக முடிவு என்று சொல்றோமே, உலகம் எல்லாம் அழிக்கப்படும் பொழுது இறைவன் சொல்லி காட்டுறான் தனது திருமறையில 99வது அத்தியாயத்துல, இதா ஜுல்சிலத்தில் அருது ஜில்சாலஹா அஹ்ரஜத்தில் அருது அஸ்காலஹா வகாலல் இன்சானு மாலஹா, பூமி வந்து பேரதிர்வாக அதிர்ந்து பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே வெளியில தூக்கி எறியப்படும் பொழுது, மலைகள்ல இருந்து கட்டடங்கள் ஒண்ணுமே இல்லாம எல்லாம் தூக்கி எறியப்பட்டுரும். அப்ப மனுஷன் சொல்லுவானா, என்னடாச்சு இந்த பூமிக்கு சொல்லுவோம். நம்ம ஏதாச்சும் ஒண்ணு வழக்கத்துக்கு மாற்றமான ஒரு செயலை செஞ்சா நல்லா தானே பாருங்க, என்னாச்சு உனக்கு கேட்கிறோம் இல்லையா. வழக்கத்துக்கு மாற்றமாக இந்த பூமி வந்து ஒரு பேரதிர்வுல வந்து இந்த மலையெல்லாம் அப்படி பறந்துச்சுன்னா இன்னும் எப்படி இருக்கும், என்னங்காச்சு இந்த பூமிக்கு கேட்போம் நம்ம. அதை வந்து இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரியான மறுமை நாளின் இந்த அழிவுகளுடைய அடையாளங்கள் குரான்ல நெடுகளாக 100க்கும் மேற்பட்ட வசனங்கள்ல இருக்கு. அப்ப நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது இந்த தீர்வுக்கு போக முடியாதுங்கிறதுனால அதையும் நாம வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இறைவனுடைய அந்த வல்லமையின் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, சின்ன ஒரு உதாரணம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த அலைகள் எல்லாம் வந்து மிகச் சிறிய ஒரு செயல் தான் இறைவனுடைய பார்வையில. ஆனா மனித சமுதாயத்திற்கு இது மிகப்பெரிய அழிவை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு சொன்னா மனிதன் சிந்திக்கணும். அந்த நடுக்கடல்ல ஏற்பட்ட அது வந்து நம்ம இந்தியா போன்ற நாடுகள் நடுவில் ஏற்பட்டிருந்தா எத்தனை கோடி மக்கள்,
50-60 கோடி மக்கள் ஒண்ணுமே இல்லாம போயிருக்க கூடும். அப்ப இறைவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறான்? அச்சுறுத்துகின்றான். மிக அருகாமையில் அந்த சம்பவத்தை நம்ம கண்முன்னால கொண்டு நிறுத்திருக்கான். இதை பார்த்து நாம என்ன செய்யணும்? அந்த ஒரு இறைவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும். அவனை விட்டு விட்டு அவனுடைய படைப்புகளை, அவன் படைத்த பொருட்களில் இருந்து உருவாக்கப்பட்டதை நாம் வணங்குறோம்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும். அப்ப இறைவனுடைய கோபம் தானா இது என்று நாம பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமாக இறைவனுடைய கோபம் தான். இது திருமறையின் பல வசனங்கள்ல இருந்து நாம உணர்த்த முடியும். ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக உணர முடியும். ஏன்னா திருக்குரானை பொறுத்த வரைக்கும் யாருமே பொய்ப்படுத்த முடியாத இறைவனுடைய வேதமாக இருக்கின்ற காரணத்தினாலையும், எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்கு வந்த ஒரே வேதமாக இது இருக்கின்ற தூய்மையான ஒரே வேதமாக இருக்கின்ற காரணத்தினாலையும் இந்த வசனங்களை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கு இது மிக சரியான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதனால என்ன செய்யணுமோ ஒரு சில வசனங்களை நாம் உதாரணத்துக்கு எடுத்து சொல்லவிருக்கிறோம். அப்ப இறைவனுடைய கோப பார்வைப்பட்ட இந்த மக்கள் இடத்தில் நாம கேட்கிறோம், இன்னைக்கு இறந்து போன மக்களை விட்டுருங்க, இன்னைக்கு பாதிப்புக்குள்ளான மக்களும் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் பார்த்து இந்த வானங்களை எல்லாம் படைத்தது யாரப்பா கேட்டா என்ன சொல்லுவாங்க? இறைவன் என்று சொல்லுவாங்க. இந்த பூமியை படைத்தது யார்? அதுவும் இறைவன் என்று சொல்லுவாங்க. அப்ப படைத்து அதுல இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் அவனுக்கு உரியது தானே. இறைவன் எப்படி ஏன்பா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? வானங்களும் பூமியும் எனக்கு தான் சொந்தம், அதுல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் எனக்கு தான் சொந்தம் என்றெல்லாம் இறைவன் தனது திருமறையிலே கிளிப்பிள்ளை சின்ன பிள்ளைக்கு விளக்குவாங்களே அந்த மாதிரி இறைவன் சொல்லி காட்டி, இறைவனுடைய தூதரிடம் வசனங்களை சொல்லி மக்காவிலே இறைவனுக்கு இணை வைத்து சிலைகளை வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலே நீங்கள் போய் கேளுங்கள், வானத்தை படைத்தது யார் என்று சொன்னால் இறைவன் என்று சொல்லுவார்கள். பூமியை படைத்தது யாருன்னு கேட்டா இறைவன் என்று சொல்லுவார்கள். வணங்குவதற்கு மட்டும் ஏன் வேறொன்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்று அவருடைய சிந்தனையை தூண்டுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் நாம இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? நாம நினைவு கூற வேண்டும். அப்ப தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சு, இந்தியாவுக்கு வந்தது இந்தோனேஷியாவுக்கு போயிடுச்சு என்றோ, இந்தோனேஷியாவின் நடு பகுதியில் வந்தது நடு கடலுக்கு போயிடுச்சு என்றோ நாம ஆறுதல் பட முடியாது. அந்த இடம் தான் இறைவன் தீர்மானித்தது, அந்த இடம் தான் அந்த இடத்தில் நடந்திருக்கிறது. அது நம்மை என்ன செஞ்சிருக்குது? அச்சுறுத்தி இருக்கின்றது. அப்ப நம்மை அச்சுறுத்தி இருக்கக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? படிப்பினை பெற வேண்டும். இயற்கை என்ற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு நாம் இறைவனை மறந்துடக்கூடாது, மறுத்திடவும் கூடாது, மறுப்பவர்களை நாம அனுமதிக்கவும் கூடாது. அனுமதித்தோம்னு சொன்னா அதை ஆதரிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு செயலை தடுப்பதற்கு நமக்கு ஒரு சக்தி இருக்கும் பொழுது ஒரு இதெல்லாம் இயற்கையுடைய சீற்றம் அப்படிங்கிறார். என்ன இயற்கை? இயற்கையாக ஒன்று ஏற்பட்டது என்று சொன்னால் அது மாறவே கூடாது, ஒரே மாதிரி தான் நடக்கணும். அப்ப திடீரென்று ஏன் அதுல ஒரு மாற்றம் ஏற்படுது? அப்ப மாற்றம் ஏற்படுதுன்னா ஏதோ ஒரு ஆற்றல் தான் இதை செயல்படுத்துகிறது. ஒரு பொம்மை மனிதன் தயாரிக்கிறதுலாம் இயற்கைன்னு வச்சுக்கோங்க. மனிதன் ஒரு பொருளை தயாரிக்கிறான், இப்படிதான் சுத்தணும் அப்படின்னு சொல்லி சுத்தும் பொழுது இப்படியே தான் சுத்திட்டே இருக்கும், அதனுடைய நிலையை மாற்றாது. திடீர்னு அது குதிச்சு உங்க மேல விழுதுன்னா என்னடா அது, நம்ம இதே சுத்தி ஒரு நிலையில படைச்சோம், இது ஏன் தாக்குது? உயர்ல போகக்கூடிய மின்சாரம் வெளில தாக்குனுச்சுன்னா இயற்கைன்னு ஒத்துக்குவீங்களா? உயர்ல போயிட்டு இருக்கணும்னு மின்சாரத்தை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். அது காத்துல பறந்து உங்களை தாக்குனுச்சுன்னா எத்தனை பேர் தப்பிக்க முடியும்? ஏன் அது வரமாட்டேங்குது? அதுக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். அப்போ மனிதன் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இப்படிதான் இயங்கணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். இறைவன் உருவாக்கிய பொருள் அப்படிதான் இறைவன் நினைத்து அதை உருவாக்கி இருக்கிறான். அதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி என்னுடைய வல்லமையை இவர்கள் நினைவு கூறட்டும் என்று இறைவன் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா இது இயற்கையுடைய சீற்றம். அப்ப இயற்கை என்று சொல்லுவதெல்லாம் இறைவனுடைய கைதான் என்பதை ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? விளங்கணும். அதற்கு பல ஆதாரங்களை நம்மளால என்ன செய்ய முடியும்? அதை சொல்லக்கூடியவங்களுக்கு நாம எடுத்து சொல்ல முடியும். சர்வ சாதாரணமா பார்க்கும் பொழுது இந்த இயற்கைங்கிற வாதமே எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்யூனிச சித்தாந்தம் இறைவன் இல்லை என்பதை மறுப்பதற்காக இயற்கையாகத்தான் ஒவ்வொன்றும் உருவானது, இயற்கையாகத்தான் மனிதன் உருவானா. அப்ப மனிதன் நம்ம பார்க்கிறோம், ஏன்னா எல்லா உயிரினங்களிலிருந்து இவனுக்கு சிந்திக்கக்கூடிய பெரிய ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் எத்தனையோ பொருட்களை உருவாக்கி வச்சிருக்கிறான். ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து ஆனுங்கிற பட்டன் அழுத்தினா டிவி ஆன் ஆகுது, ஆஃப்ங்கிற பட்டன் அழுத்தினா ஆஃப் ஆகுது. இங்க இருந்து ஒரு பவர் போயிட்டு அதை என்ன செய்யுது? வேலை செய்ய வைக்குது. ஆனா அது ஏன் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது? நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருளை கொண்டு, ஒரு சக்தியை கொண்டு ஒரு பொருளை நாம இயக்கி கொண்டு இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு மிக சொற்பமான ஒரு அறிவு. சொற்பமான அறிவை கொண்டு இப்படியெல்லாம் உருவாக்கக்கூடிய நாம், நமக்கு அறிவு கொடுத்த இறைவன் எந்த அளவுக்கு உருவாக்க சக்தி உடையவன் என்கிறதை விளங்குறதுக்கு இது என்னங்க பெரிய கஷ்டம் இருக்குது. அப்ப இதை விளங்காமல் மனிதன் என்ன செஞ்சான்? குரங்குல இருந்து பிறந்தான், இதுல இருந்து பிறந்தான். அப்ப குரங்கு எதுல இருந்து பிறந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதையை கட்டி இறைவன் இல்லை என்று மறுத்து விடும் பொழுது அவன் என்ன செய்யறான்?
அந்த இறை வணக்கத்திற்கு வந்து போகாமலே தான் தோன்றுத்தனமா வாழ ஆரம்பிச்சிருவான். இப்ப இந்த உலகத்துல எந்த ஒரு தவறை நாம் செய்தாலும் தட்டி கேட்க யாரும் கிடையாது, சட்டம். அப்ப இந்த சட்டத்தை நாம் என்ன செய்யலாம், மிகப்பெரிய விலை கொடுத்து அதை விலைக்கு வாங்கிக்கலாம். நீதிமன்றம் அதுக்கும் வந்து காசுக்கு கட்டுப்படாட்டியும் உயிரை கொண்டுடுவேன்னு சொன்னா என்ன செய்வாங்க, வழிக்கு வந்துருவாங்க. அப்போ மனிதன் இந்த உலகத்துல யாருக்கு வல்லமையை பெற்றிருக்கிறானோ அவன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா இறைவன் இருக்கிறான் என்று ஒருவன் நம்பி விடுவானே, ஆனால் இந்த உலகத்துல நாம இப்ப செய்யக்கூடிய தீங்குகள்ல இருந்து மனிதனுடைய அந்த சட்ட ஆதிக்கத்திலிருந்து தப்பிச்சாலும் மறுமையில நாம வந்து பிடிக்கப்படுவோம் என்ற அச்சம் மனிதனுடைய உள்ளத்துல வரும். அப்ப இதெல்லாம் வந்து மறுக்கிறதுக்காகத்தான் மனுஷன் என்ன செய்யறான், மனிதர்களை ஒரு சிலர் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது இயற்கை என்று சொல்லுகின்றார்கள். இது இயற்கை அல்ல, இது இறைவனுடைய கை இருக்கின்றது. அப்ப இறைவன் வந்து ஒரு சில மனிதர்கள் தவறு செய்யும் பொழுது உடனே அவனை பிடிச்சி தண்டிக்கணும் அப்படின்னா உலகத்துல யாருமே தப்ப மாட்டோம், நீங்க நானும் யாருமே தப்ப மாட்டோம். அப்ப இறைவன் என்ன செய்கின்றான்னு சொன்னா மனிதனுக்கு வந்து அவகாசத்தை கொடுத்து விடுகின்றான். எது வேணாலும் செய், தேர்ந்தெடுத்துக்க, நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துக்க, கெட்ட பாதையை தேர்ந்தெடுத்துக்க. ஹதைனாஹும் நஜிதைன், இரண்டு பாதைகளை அவர்களுக்கு வந்து நாம வந்து காண்பிக்கிறோம். நேரான பாதை இருக்குது, தவறான பாதை இருக்கிறது. சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லதை தேர்ந்தெடுத்தனா இதெல்லாம் உனக்கு ஃபியூச்சர், கெட்டதை தேர்ந்தெடுத்தனா இதுதான் உன்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவை கொண்டு நாம அந்த நன்மையை தேர்ந்தெடுக்காமல் தீமையை தேர்ந்தெடுப்போமையானால் மறுமையில வந்து நாம் என்ன செய்வோம், கை சேதப்படுவோம். அப்ப இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்த இறைவனை மறுப்பதற்கும் இந்த அறிவை வந்து என்ன செய்யறான், பயன்படுத்துறான். அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு எச்சரிக்கை. எப்படிப்பட்ட எச்சரிக்கை, துருக்கியில நடந்த பூகம்பத்தில் ஏற்பட்ட பெரிய ஒரு பாதிப்பு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இறைவனை மறந்த நிலையிலோ அல்லது இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்களிலோ ஈடுபட்டிருப்பார்களே, ஆனால் அவங்க என்ன செய்யணும், அவருடைய செயல்களை திருத்தி கொண்டால் இறைவனுடைய மன்னிப்பு நிச்சயமாக உண்டு. எப்படி கேட்டீங்கன்னு சொன்னா, தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் தவறு செய்யும் போது இறைவன் ஏன் பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னா, மனிதன் தவறு செய்யக்கூடிய விதத்தில் தான் படைக்கப்பட்டிருக்கிறான். எதெல்லாம் நன்மையோ அதை மட்டுமே இவனுடைய உள்ளம் வந்து விரும்புறதில்லை, தீமையையும் விரும்புது. தனக்கு ஒரு தீங்கு அர்த்தம் செய்யறது விரும்ப மாட்டான். நம்முடைய காசை ஒருத்தன் தூக்கிட்டு போது நான் விரும்ப மாட்டேன், ஆனா அடுத்தவங்க காசை எடுத்துடலாமா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பெரிய ஒரு தொகையா இருக்குது, எடுத்துட்டு போயிட்டா லைஃப் செட்டில் ஆயிடுமே, மனுஷன் என்ன செய்யறான் நினைக்கிறான். இப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். சைத்தானுடைய உந்துகோலினால மனிதன் தவறு செய்யக்கூடிய உள்ளத்தை இறைவன் படைத்து அதை நீ கட்டுப்படுத்தி என்ன செய், நல்ல வழியில உன்னுடைய பாதையை திருப்பிக்கொள், இதுக்கு உனக்கு பரிசு இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்துதான் இறைவன் வந்து அதை வெல்லக்கூடியவர்களுக்கு பரிசை தருகின்றான். அப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யும் பொழுது அவனை பிடிப்பதாக இருந்தால் யாருமே இறைவனிடத்தில் தப்ப முடியாது. ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு தவறை தொடர்ந்து நீண்ட காலமாக செய்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லது வரம்புகளை மீறும் பொழுது இறைவன் பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். ஏன் என்று சொன்னால் வரம்பு மீறக்கூடிய சமுதாயத்தை இறைவன் நேசிப்பதில்லை. அப்ப தவறு செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இறைவன் நேசிக்காட்டியும் அவன் செய்யக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் பகுத்து போட்டு நன்மை அதிகமாக இருந்தால் மறுமையில் அவனுக்கு வெற்றி கிடைச்சிடும். ஆனா ஒட்டுமொத்த சமுதாயம், ஒரு ஊரு, ஒரு நாடு சேர்ந்து என்ன செய்யறது, தவறுகளை செய்யறது. எப்படி செய்யறது, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றது. ஒரு குறிப்பிட்ட தவறை செய்வான், ஒருத்தன் அதை எச்சரிப்பான், அதுல இருந்து விலகிக்குவாங்க, பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மதுவில இருந்து விபச்சாரத்துல இருந்து சர்வ சாதாரணமாக அதெல்லாம் என்னமோ அனுமதிக்கப்பட்ட செயல்கள் போல அல்லது ஆன்மீக செயல்கள் போல ஒரு சில விஷயங்கள் எந்த ஒரு மனிதனும் தனிப்பட்ட முறையில வந்து விரும்பாத, என்ன சொல்றது, மனித நேயத்திற்கு புறம்பான மனித தன்மையற்ற செயல்கள் கூட சொல்லலாம். சிறுவர்களை எல்லாம் பாலியல் பலாத்காரத்துல பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரியான கடற்கரைகள் தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியாக வரம்பு மீறக்கூடிய அந்த செயல்களை அந்த லூத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழித்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் வரம்பு மீறும் பொழுது இறைவன் என்ன செய்வான், லேசாக அப்படி தட்டி விடுவான். இல்லை என்று சொன்னால் நல்லவர்களும் கெட்டு விடுவார்கள். நல்லவன் என்ன செய்வான், நாளடைவில் அந்த தீமையில விழுந்துருவான். அதனால அதை என்ன செய்யணும், அப்பப்போ இறைவன் கொஞ்சம் அதை தட்டி தான் வைப்பான். இப்படிப்பட்ட இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்களில் கூட மனிதன் வரம்பு மீறும் பொழுது இறைவன் அதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டான் என்பதை ஒவ்வொருவரும் நாம வந்து சிந்திச்சு விளங்கணும். இது இறைவன் புறத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு சோதனை. பாதிக்கப்பட்ட மக்களும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது சோதனை தான். அப்ப இந்த சோதனையில வந்து நாம வெற்றி பெறணும்னு சொன்னா இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நினைவு கூறணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூடிய காலத்துல பாக்குறோம், கடல்ல இருந்து தண்ணி வந்துச்சு, வானத்துல தண்ணி வந்துச்சு, ஊரெல்லாம் முழுகி போயிடுச்சு, மலை வரைக்கும் தண்ணி போயிடுச்சு அப்படின்னு நம்ம குர்ஆன்ல படிக்கும் பொழுது சில நேரத்துல மனுஷன் தானே இப்படி கூட தண்ணி வந்திருக்கும் ஆச்சரியம். குர்ஆனை படிக்கும் பொழுது கூட
அவ்வளவு தண்ணி எப்படி வந்திருக்கும், எப்படி இது சாத்தியம்? இப்படித்தான் இப்ப நமக்கு தெரியுது இல்லையா, எப்படி சாத்தியம் என்பது இப்ப நமக்கு என்ன செய்யுது, சர்வ சாதாரணமா விளங்குது. அப்ப இது இன்னைக்கு ஒரு பனைமரம் 2 பனைமரம் உயரம் வந்தது, இன்னொரு பனைமரம் அவ்வளவுதான் ஒரு மலைன்னு சொல்றது. அப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பை தண்ணீரின் மூலம் ஏற்படுத்தியது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஏற்பட்டது இன்னைக்கு நமக்கு சாதாரணமா நம்ப முடியுது. நேற்று வரைக்கும் குர்ஆனை படிக்கும் பொழுது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கே சின்ன ஒரு சந்தேகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் நோவான்னு சொல்லி பைபிள்ல பார்க்கலாம். அப்போ அந்த இறை தூதருடைய காலத்துல எல்லா மக்களும் மூழ்கடிக்கப்பட்டு எல்லாரும் சாகடிக்கப்படுறாங்க. ஒரு சில அங்க இருந்த உயிரினங்கள் கூட ஜோடி ஜோடியாக கப்பலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் கட்டளையிட்டு அவங்க அதை கப்பல்ல ஏற்றி கொள்ளும் பொழுது சொந்த மகனை கூப்பிடுறாங்க. மகன் என்ன சொல்றான், நான் அந்த மலை மேல ஏறி என்னை காப்பாத்திக்குவேன். மலை மேல ஏறினாலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு தண்ணி நிரம்பிடுச்சுன்னு சொன்னா எப்படி தண்ணி வந்திருக்கும்? இப்படித்தான் இப்ப இந்த சுனாமி அலைகள் என்று சொல்லுவது பெரிய பெரிய 3-5 நட்சத்திர ஹோட்டலுக்குள்ளாரெல்லாம் பூந்து என்ன செஞ்சிருச்சு, இருக்கிறவங்களை இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அப்போ இது நமக்கு பெரிய ஒரு படிப்பினை இல்லையா? திருக்குர்ஆனுடைய வசனங்களை நம்புவதற்கு இது மிக ஒரு பிடிமானமாக நமக்கு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். சோதனைகளை இறைவன் நாடுனா வானத்தின் மேல் இருந்தும் பூமியின் கீழ் இருந்தும் மனிதர்களை பலவாறாக பிரித்தும் அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். இப்படியெல்லாம் அல்லாஹ் தனது திருமறையிலே அவனுடைய சோதனைகள் எந்த புறத்திலிருந்து வரும். அப்ப எந்த புறத்திலிருந்து சோதனை வந்தாலும் அதை மனிதன் என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்போ தப்பிப்பதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே இறைவன் இந்த உலகெல்லாம் ஏத்துக்கிட்டா பூகம்பெல்லாம் ஏற்படாதா? பேரழிவுன்னு ஒண்ணு ஏற்படும், பூகம்பம் ஏற்படாது. பேரழிவு என்று ஒன்று இருக்கிறதே, யுக முடிவு நாள், அது நிச்சயமாக உண்டு. அது என்னைக்குங்கிற அறிவு அவனுக்கு மட்டும்தான் இருக்கு, எந்த இறை தூதருக்கும் கொடுக்கப்படல. எத்தனை வருஷம் இன்னிலிருந்து யாருமே சொல்ல முடியாது. அறிகுறிகள் வேணா இருக்குது, அது யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இது போன்ற பூகம்பங்கள் மூலமோ அல்லது பெரிய பேரழிவுகளோ இறைவன் மூலம் அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு வணங்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டால் எப்படிப்பட்ட இழிவுகளை அல்லாஹ் தரமாட்டான் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே நமக்கு என்ன செய்யறான், படிப்பினை கொடுக்கிறோம். நம்ம எங்க இருந்து இந்த படிப்பினை எடுக்கிறோம்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எடுக்கிறோம். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் என்று சொல்லக்கூடிய இறை தூதர் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார். அவர் அந்த மக்களுக்கு எவ்வளவோ அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு எல்லா கோணங்களிலேயும் ஒரு இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த மக்கள் என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு மேல இவர் இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்கிறார், இறைவா இந்த மக்கள் இதுக்கு மேல திருந்துற மாதிரி எனக்கு தெரியல, அதனால இந்த மக்களை நீ அழித்து விடுன்னு சொல்லும் பொழுது இறைவன் நீங்க என்ன செய்யுங்க, ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னு இவர் ஊரை விட்டு போயிடுறார். இவர் ஊரை விட்டு போன உடனே அந்த மக்களுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்துவதற்கான அறிகுறிகளை இறைவன் துவக்கும் பொழுது வானத்திலிருந்து மழையோ அல்லது இடியோ பூகம்பமோ நில அதிர்வோ ஏதோ ஒண்ணு லேசா ஏற்பட்ட உடனே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அடாடா பூமி ஆடுது, இறைவனுடைய கோபம் தான் நம்ம மீது பாய போகுது. அப்ப இறைவன்கிட்ட நாம மன்னிப்பு கேட்டா இறைவன் நம்மளை காப்பாற்றக்கூடும் சொல்லி அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த இறைவனை வணங்கக்கூடியவர்களாக சஜிதாவில் விழுந்துடுறாங்க. இறைவன் அந்த தண்டனை என்ன செய்யறான், திரும்ப பெற்றுக்கொண்டு அந்த மக்களை மன்னிக்கிறான். ஏன்னா இறைவன் இப்படிதான் தனது திருமறையில சொல்லி காட்டுறான், நாடியவர்களை மன்னிப்பேன், நாடியவர்களை தண்டிப்பேன். இதுக்காக நான் யாரையும் கூப்பிட்டு பரிசீலனை பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என்ன இன்னும் செய்வர்கள் மன்னிக்கலாமா கேட்க மாட்டேன். ஏன்னா நான் இறைவன். அப்ப இறைவனுக்கு மனிதனுக்குள்ள வித்தியாசம் தானே. நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட அந்த மறுபரிசீலனை எல்லாம் செய்யணும். நான் இறைவனுக்கு அதெல்லாம் கிடையாது, உங்களை ஏமாத்தலையே. அப்ப அந்த மக்களை தண்டிப்பதற்கான அறிகுறியை காட்டின உடனே எந்த தவறுக்காக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமோ அந்த தவறிலிருந்து அவர்களை தங்களை மீட்டுக் கொண்டு இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவன் மன்னிக்க கூடியவன்கிற வசனங்கள் இருக்குது இல்லவா? அப்ப அந்த தன்மைக்கு பொருந்தவாறு இறைவன் அவர்களை மன்னித்து விடுவதை நாம திருமறையிலிருந்து பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான சம்பவங்களின் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் பாதிப்புக்குள்ளான மக்களும் அந்த ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களுடைய மறுமை வாழ்வு, எல்லாரும் சொர்க்கம் இருக்கு நரகம் நம்ப செய்றோம். அப்ப நம்பக்கூடிய நாம் யாராச்சும் ஒரு கொள்கை உடையவர்கள் தான் அங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். நீ ஒரு இறைவன் சொன்னியா, இந்த நீயும் சொர்க்கத்துக்கு போ. நீ 2 கடவுள்னு சொன்னியா, நீயும் சொர்க்கத்துக்கு போ. நீ கணக்கு இல்லாம தெய்வங்களை வச்சிருந்தியா, நீயும் சொர்க்கத்துக்கு போ என்று நாம அதை நியாயப்படுத்த முடியாது. இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். அப்ப எது உண்மை என்பதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனை வணங்க வேண்டிய முறையில் அவனை வணங்கும் பொழுது இது போன்ற இழிவுகளில் இருந்தும் பேரழிவுகளில் இருந்தும் இறைவன் நம்மை காப்பாற்றுவான். அவனிடத்தில் நாம் கையேந்தினால் ஒரு இழிவான ஒரு மரணத்தை இறைவன் நமக்கு தரமாட்டான் என்கிறத நாம நம்பணும். அதே நேரத்தில் இந்த மாதிரியாக ஏற்படக்கூடிய
குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில பேரழிவு வந்து இறந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் குற்றவாளிகளாக தான் எழுப்பப்படுவார்கள். அப்போ ஒரு முஸ்லீமாக ஒரே இறைவனை வணங்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது அவன் அன்றாடம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வான், என்னை முஸ்லீமாக மரணிக்க செய் என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு மரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது ஒரு இழிவான அல்லது நரகத்திற்கு போய் சேரக்கூடிய எண்ணங்களை உடையவர்களாக இறைவன் நம்மை வந்து பிடிக்காமல் இருப்பான். இந்த இடத்துல வந்து நாம இந்த நடந்த சம்பவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இறை வசனங்கள்ல ஒரு சில வசனங்களை வந்து நாம வந்து விளங்கணும். இறைவன் வந்து தனது திருமறையில 68வது அத்தியாயத்துல 17வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி, முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ற மாதிரி சொல்லி இந்த மக்களுக்கு ஒரு படிப்பினையை வந்து சொல்லி காட்டுகின்றான். அந்த தோட்டத்துக்குரியவரை சோதித்தது போல் இவர்களையும் நாம் சோதித்தோம். அப்ப எந்த தோட்டத்துக்குரியவர்கள்? உதாரணத்தை இறைவன் சொல்லி காட்டுறான். காலையில் விளைச்சலை நாம் அறுவடை செய்வோம் என்று அவர்கள் சத்தியம் செய்து பேசிக்கொண்டார்கள். காலையில போய் நம்முடைய தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் நாம வந்து அறுவடை செஞ்சு அதை எடுத்துட்டு வரணும் என்று சொல்றாங்க. நிச்சயமா எடுத்துட்டு வருவோம். ஆனா அவங்க என்ன சொல்லல? இறைவன் நாடினால் என்று சொல்லவில்லை. இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் அங்க இறைவனுடைய நாட்டம் இருந்திருக்கும். இறைவனை மறந்துட்டாங்க. இயற்கையா விளைஞ்சிருக்குது, அதை போய் நாம எடுத்துட்டு வர்றது என்ன தடை இருக்க போகிறது? எந்த தடையும் இல்லையே என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அதுவும் எப்படி பேசிக்கிறாங்க? இறைவன் வந்து அவனுடைய புறத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு பேரழிவை வந்து ஏற்படுத்தி அந்த விளைச்சலை எல்லாம் நாசப்படுத்திடலாம். இந்த நாசப்படுத்தியது இவங்களுக்கு தெரியாமலே இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? காலையில நாம போய் அதை எல்லாமே எடுத்துட்டு வந்துடணும். எந்த ஒரு ஏழைக்கும் அதிலிருந்து ஒரு துண்டு கொடுத்துடக்கூடாது, ஒரு பொருள் அதில் கொடுத்துடக்கூடாது. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க பேசிக்கிறாங்க. அப்ப அந்த தோட்டத்துக்குரியவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு சோதனை. அவர்கள் இறைவனை மறந்து விளைந்த விளைச்சலை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன தடை இருக்க போகிறது? இறைவன் இதையெல்லாம் தடுக்க இயற்கையில சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப இப்படி இவர்கள் ரகசியமாக பேசிக்கொள்கிறார்கள். இறைவனை மறந்த நிலையில் ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் அந்த அறுவடைக்கு காலையிலே போகும் பொழுது அது முழுவதும் அழிக்கப்பட்டு கிடப்பதை பார்த்த உடனே நாம வழி தவறி வந்து விட்டோமோ. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு இடத்துக்கு ஒரு பில்டிங் அட்ரஸ் எடுத்துட்டு போறோம், அங்க போனா அங்க பில்டிங் இல்லைன்னு சொன்னா தவறான அட்ரஸ் வந்துட்டோமோ, என்ன ஏற்படும்ல நமக்கு. அப்படி அந்த மக்கள் வந்து சொல்றாங்க, நாம வழி தவறி வந்து விட்டோமா, இப்படி இல்ல இருக்குது, இது நம்ம தோட்டம் மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்றாரு, இல்லை சரியான வழியில் தான் வந்திருக்கிறோம், ஆனா நாம என்ன செஞ்சிட்டோம்? அனைத்தையும் இழந்து விட்டோம். நமக்கு வந்து சேரக்கூடிய அவ்வளவு வேளாண்மை பொருட்களும் ஒண்ணும் இல்லாம நாசமா போயிடுச்சு. ஏன் போனுச்சு? அதுல ஒருத்தர் நடுநிலையாளராக இருக்க இறைவனை சொல்றான், அவர் நடுநிலையாளர்னு சொல்லி. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இறைவனை வணங்கி இருக்க கூடாதா? அப்ப அந்த மக்கள் இறைவனை விட்டு விட்டு வேற எதையெல்லாம் வணங்கி இருக்கிறாங்க. இயற்கையை வணங்கினானோ, உருவாக்குனதை வணங்கினானோ, எதை வணங்கினானோ அதை சொல்லல. ஆனா இறைவனை வணங்கலைங்கிறத இறைவன் டிக்ளேர் பண்றான். அப்ப இறைவனை நீங்கள் வணங்கி இருக்க கூடாதா? நீங்க எதையோ வணங்கினதுனால இறைவனுடைய கோப பார்வை என்ன செஞ்சிருச்சு? உங்களுடைய தோட்டத்தின் மீது விழுந்து விட்டது. இறைவனை வணங்குங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று சொன்ன உடனே அந்த மக்கள் வந்து சொல்றாங்க, எங்களுடைய இறைவன் தூய்மையானவன். அந்த அழிவை கண்ட உடனே அந்த வல்லமையை வந்து உணர்றான். அதுக்கு முன்னால உணராம இருந்த மனுஷன், நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கேட்கல, அதை வந்து நியாயமான முறையில ஒரு உதாரணத்தையோ அல்லது நான் செய்து காட்டினால் அதற்கு பிறகு நீங்க நம்பலன்னு சொன்னா நீங்க நடுநிலையாளர்களாகவோ ஆறாம் அறிவு படைத்தவர்களாகவோ இருக்கிறீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அந்த சம்பவத்தை பார்த்த பிறகு இப்படி ஒரு அழிவை வந்து ஒரு சக்தியால் தான் ஏற்படுத்த முடியும். சாதாரண ஒரு மனுஷன் என்ன செய்வான்? ஒரு தோட்டத்தில் திருடுனா ஒரு கொஞ்சம் பகுதியை திருடிட்டு போகலாம். அது மனிதனுடைய கைகளால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளும் இறைவனின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. மனுஷன்லாம் இந்த ஏற்பட்ட சுனாமி அலைகளை எல்லாம் மனிதனால் ஏற்படுத்தவே முடியாது. இவன் வேணா ஏதாச்சும் 2 கப்பலை ஆட்டி விட்டு 2 மோட்டரை வச்சு அலையை வேணா கொஞ்சம் அதிகமாக்கலாமே தவிர அது ஊர்ல வந்து தண்ணி கடல் நீர் ஊருக்குள்ளார வந்து போகக்கூடிய அளவுக்கு மனிதனால் உருவாக்கவே முடியாது. அவன் உலகத்திற்கு கூடிய எல்லா வெடிப்பொருள் எல்லாம் கொண்டு போய் அந்த கடல்ல போட்டு வெடிக்க செஞ்சாலும் கடல்ல அது ஒண்ணு ஒரு திரும்பு தான். அப்ப இறைவனுடைய அந்த வல்லமையை அந்த மக்கள் அந்த தோட்டத்தை கண்டவுடனே உங்களுக்கு விளங்கிருச்சா, ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆற்றல் வல்லமை இதை வந்து அளித்திருக்கிறது, அந்த இறைவனை நாம நம்பணும் என்று சொல்லி, எங்களுடைய இறைவன் தூய்மையானவன், நாம தான் நமக்கு அநீதி செய்து விட்டோம், அந்த தூய்மையான இறைவனை விட்டு விட்டு மற்றவர்கள் எல்லாம் நாம வணங்கினது நமக்கு அநீதியான தவிர அந்த இறைவனுக்கு செய்த அநீதி இல்லை என்று அவர்கள் சொல்லும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வந்து மற்றவர்களிடத்துல வந்து சொல்றாரு, எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டுருச்சே, இவ்வளவு பெரிய கை சேத நம்மளுக்கு ஏற்பட்டு விட்டுருச்சே என்று சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த இறைவனை நாம நம்பி அவனை வணங்கும் பொழுது இதை விட சிறந்ததை
இறைவன் நமக்கு தரப்போதுமானவன் என்று நம்பிக்கை கொள்றாங்க. அப்போ ஒன்றை நம்ம இழந்துட்டோம், வெள்ளத்துல 2 குழந்தைங்க போயிடுச்சு, மனைவி போயிடுச்சு, ஆசையா பார்த்து கட்டின வீடு ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு. ஏன்? இறைவனை மறந்த நிலையில் இருந்தனால் போயிட்டு. அந்த இறைவனை நம்பினால் இதைவிட சிறந்ததை இறைவன் மறுமையிலே கொடுக்க போதுமானவன். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் இறை நம்பிக்கையுடையவன் என்ன சொல்லணும்னு சொன்னா, எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அவன் இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது, நமக்கு ஒரு சோதனை, இதை நாம் சகித்துக் கொள்வோமே ஆனால், பொறுமை காத்துக் கொள்வோமே ஆனால், இறைவனை நம்பி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாம நீடிப்போமே ஆனால், இதைவிட சிறந்ததை கொடுக்க இறைவன் போதுமானவன் என்று நாம நம்பணும். அந்த அடிப்படையில் இவங்க நம்பிக்கொண்டு இருந்தவுடனே இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இப்படித்தான் நம்முடைய வேதனை இருக்கும். எப்போது மனிதன் தான் தோன்றித்தனமாக இறைவனை மறந்து அவன் மற்றவைகளை வணங்கி வரம்புகளை மீறும் போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு அழிவு இவ்வாறு ஏற்படுத்தி அவர்களுக்கு நாம் நினைவு கூறக்கூடிய, நம்மை அவர்கள் நினைவு கூற வகையிலே அவங்களுக்கு ஒரு சோதனையை நாம கொடுப்போம். இப்படித்தான் எங்களுடைய வேதனை இருக்கும் இறைவன் சொல்றோம். இறைவனுடைய வேதனை என்பது இப்படித்தான் இருக்கும். தூங்கி ஏஞ்ச கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய முடியாது, என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்ப இவன் தூங்குறான், காலையில போய் தோட்டத்தில் இருக்கிறது அறுவடை செய்யணும்னு நினைக்கிறான், ஆனா காலையில போனா தோட்டத்தில் எதுவுமே இல்லை. அப்ப இவன் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அங்க ஒரு பேரழிவு ஏற்படாது என்று இவர்கள் அச்சமற்று இருக்கின்றார்களா? இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இறைவனை அஞ்சுவோருக்கு மிக சொர்க்க சோலைகள் இருக்குது. இதெல்லாம் அழிஞ்சு போச்ச, கவலைப்படாத, ஒரு தோட்டம் தானே போச்சு. இறைவனை அஞ்சு, உனக்கு இதை விட மிக சிறந்த நீடித்து எப்போதும் நிலையாக இருக்கக்கூடிய சொர்க்க சோலைகள் அவர்களுக்கு கிடைக்கும். முஸ்லிம்களை பல குற்றவாளிகளை போல் நாம் ஆக்க மாட்டோம். இறுதியாக இந்த 35வது வசனத்துல 68வது அத்தியாயத்துல இறைவன் சொல்லி காட்டுகின்றான், முஸ்லிம்களை குற்றவாளிகளை போல் நாம் ஆக்க மாட்டோம். ஒட்டுமொத்த முஸ்லிம் சொன்னா பேர் வச்சிருக்கிற முஸ்லிம் நினைச்சுக்காதீங்க. நீங்க இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள், அவங்களோட சக்திக்கு உட்பட்டு, சக்திக்கு அப்பாற்பட்டது நம்ம விட்டுருவோம். சக்திக்கு உட்பட்டு நம்ம இறைவனை கட்டுப்பட்டு வாழ்ந்து வருவோமே ஆனால், குற்றவாளிகளை இறைவன் தண்டிப்பது போல் நம்மை நிச்சயமாக தண்டிக்க மாட்டான். ஆகவே ஒவ்வொருவரும் இந்த சம்பவத்திலிருந்து படிப்பினை பெறுவதற்கு இந்த வசனங்கள்ல ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது. இன்னும் சூரத்து ஆராஃப் 7வது அத்தியாயத்துல 94ல இருந்து 99 வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இறைவனுடைய அச்சம்னா என்ன, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த அளவுக்கு அவசியம், ஒட்டுமொத்த மக்களும் இறைவனை அஞ்சாத நிலையில் இருந்தார்களே ஆனால் அவர்களை இறைவன் எப்படியெல்லாம் சோதிப்பான் என்கிறதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களிலே நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றான். எந்த ஒரு ஊருக்கும் நாம் இறை தூதரை அனுப்பினாலும் அவ்வூரார் பணிய வேண்டும் என்பதற்காக, எந்த ஒரு ஊருக்கு, எந்த ஒரு பகுதிக்கு, எந்த ஒரு கூட்டத்துக்கு இறைவன் தூதரை அனுப்பினாலும் நோக்கம் என்ன தெரியுங்களா, அந்த மக்கள் எல்லாம் அந்த இறைவனை வணங்க வேண்டும். அப்ப படைக்கப்பட்ட நோக்கம், வமா கலக்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், இறைவன் சொல்லி காட்டுறான், மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் இதெல்லாம் நான் படைச்சது அவன் தான் தோன்றித்தனமா நடக்கிறதுக்கு இல்ல, என்னை வணங்குவதற்காக. அப்ப என்னை வணங்குவதற்காக அந்த மனிதர்கள் எனக்கு பணிய வேண்டும் என்பதற்காகத்தான் தூதரை அனுப்புறோம். தூதரை அனுப்பின உடனே செல்வங்களை, செல்வ கொழிப்புகளையும் அவங்களுக்கு நாங்க கொடுத்துட மாட்டோம். என்ன கொடுப்போம்? வறுமை, நோய். வறுமையை, நோயையும் என்ன செய்யும், அந்த தூதரோட சேர்த்து நம்ம கொடுப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் தூதர் ஆகிறதுக்கு முன்னால் அவர் உணவுக்கெல்லாம் பஞ்சம் இருந்ததில்லை. பொதுவாகவே ஒவ்வொரு பகுதியிலும் பஞ்சம் ஏற்பட்டா அதுக்கு ஒன்று அவங்க பாதிப்புக்கு ஆளாக இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பசியை கண்டதில்லை. சராசரி உணவோ உயர்தர உணவோ சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா இதே நிலைமை இந்த தூது செய்தி எடுத்து சொன்ன பிறகு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆயிஷா அறிவிக்கிறாங்களே, ஒரு நாளைக்கு சமைப்போம், 2 நாளைக்கு இல்ல. இதான் நிலைமை. 2 நாளைக்கு சாப்பிட்டா 2 நாளைக்கு இல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமைங்கிறது ஒரு பெரிய ஒரு சோதனை தானே. அப்ப அதுல எல்லாம் வென்று வந்ததுனால அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை மறுமையில தர்றேன்னு சொல்றான். இதெல்லாம் எதுவுமே இல்லாம சும்மா அவரை பிடிச்சி தூதரா தேர்ந்தெடுத்து மறுமையில பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான் அப்படின்னு நம்ம வழங்கக்கூடாது. அப்போ நம்மை பணிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை வறுமை மற்றும் நோயினால் நாம் சோதிக்காமல் இருந்ததில்லை. எந்த ஒரு பகுதிக்கு நாம் தூதர் அனுப்புவோம், கூடவே வறுமையை அனுப்புவோம், நோயை அனுப்புவோம். இதெல்லாம் அவன் நமக்கு பணிவு, நம்மை பணியக்கூடியவனாக, நம்மை வணங்கக்கூடியவனாக அவன் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். பின்பு அவன் பணிந்து விடுவானே ஆனால் கெட்டதற்கு பகரமாக, மதினா வெற்றி, மக்கா வெற்றி பார்க்கிறோம், இந்த மாதிரி பகரமாக நல்லதை நாம் மாற்றி தருவோம். அவர்கள் பெருங்கூட்டமாக ஆன பிறகு, இப்படி எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு அல்லாஹ் நல்லதை தர்றான். கொடுத்த பிறகு அவன் பெருங்கூட்டம் ஆயிடுறான். பெருங்கூட்டமான பிறகு அதுல என்ன செய்யறான்? ஒரு சாரார் முன்னோர்களுக்கும் இப்படி நடக்கத்தானே செஞ்சிச்சு. ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நடக்குதுங்க, இறைவனாவது மண்ணாவது. இப்படி ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவர்கள் பெருங்கூட்டமாக பல்கி பெருகிய பிறகு எங்களுடைய முன்னோர்களுக்கும் இவ்வாறு இன்ப துன்பம் ஏற்படத்தான் செய்தது என்று இறைவனை மறந்த நிலையில் அவர்கள் சொல்லும் பொழுது, அப்போது அவர்கள் அறியாத நிலையில்
திடீரென நாம் அவர்களை தண்டித்தோம். ஒரு இதுல படிப்பினை பெற்று வந்த சமுதாயம் எந்த நேர்வழி என்னதுதான் என்று அறிந்த பிறகு பசியிலையும் நோயிலையும் கஷ்டப்பட்டு வந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு நன்மைகள் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து பல்கி பெருகிறான். பெருகின உடனே என்ன செய்யறான்? இது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கிறது தாங்க, இறைவனை மறந்துடுறான். அப்போ இறைவன் என்ன செய்யறான்? அந்த பகுதி மக்களை பிடிக்கின்றான். அங்க ஏதாச்சும் ஒரு தண்டனை இறைவன் புறத்திலிருந்து இறங்குகின்றது. அவ்வூரார் நம்பிக்கை கொண்டு நம்மை அஞ்சி வாழ்வை அமைத்துக் கொண்டிருந்தால் வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் பல்வேறு நன்மைகளை அவர்களுக்காக நாம் திறந்து விட்டிருப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இறைவனை வணங்கி வாழ்வதாக அவர்கள் உறுதி பூண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம வானத்துக்கு மேல இருந்தும் பூமிக்கு கீழே இருந்தும் நாம பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு போதுமானவர்கள். நம்ம பார்க்கணும், இந்த பாலைவன பகுதியில எல்லாம் இவ்வளவு பெரிய செல்வ கொழிப்பு வரும் என்று நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். உலகத்திற்கு மிக தேவையான மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பெட்ரோலியம் இறைவனை ஏக இறைவனை வணங்கி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? கொடுக்குறான். அப்ப கொடுத்ததை மறக்காம என்ன செய்யணும்? மனிதர்கள் அதை தொடர்ந்து இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாறாக அவர்கள் பொய்யென கருதி தீமை செய்து வந்ததன் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம். அவர்கள் இரவில் உறங்கிக் கொண்டு இருக்கும் போது அல்லது பகலில் வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டு இருக்கும் பொழுதோ நம்முடைய வேதனை வராது என்ற அச்சமற்ற நிலையில் இருக்கின்றார்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வேதனை வராது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம பகல்ல விளையாண்டுட்டு இருக்கிறோம், அந்த நேரத்தில் நினைத்து விடக்கூடாது. ஏன் என்று சொன்னால் இறைவன் சூழ்ச்சி செய்யக்கூடியவன். இறைவனுடைய சூழ்ச்சியில் அச்சமற்றவர்களாக யாருமே இருந்து விடக்கூடாது. நஷ்டமடைந்தவன் மறுமையில் நஷ்டப்படுறானே அந்த நஷ்டவாளிகளை தவிர வேறு யாருமே அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியில் அச்சமற்ற நிலையில் இருக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் எந்த நேரத்திலையும் நம்மை தண்டிக்க போதுமானவன். ஏன் என்று சொன்னால் அவன்தான் இந்த முழு பூமியின் மீதும் ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் கையில தான் இந்த பூமி இருக்குது. அவன் நாடிய வண்ணம் அதை விளையாட்டு பொருளாக எடுத்து விளையாடுவதற்கும் சக்தி படைத்தவன் என்று சொல்லி இறைவனுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கணும். அப்ப இறைவனுடைய அச்சம் உள்ளத்திலிருந்து போய் ஒரு தவறு செய்யறான்னு சொன்னா அவன் பாவ மன்னிப்புக்கு திரும்புவதற்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்படுது. ஆனா பெரும்பாலான மக்கள் எல்லாரும் சேர்ந்து தவறுகள் செய்யும் பொழுது இறைவன் அதை எச்சரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே இயற்கை என்று சொல்லி இறைவனை மறுத்து அதை ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தித்து உணர வேண்டும். ஏன் என்று சொன்னால் இறைவனுடைய பிடி மிக பயங்கரமானது. இன்ன பத்ஷ ரப்பிக்கல்ல ஷதீத் என்று இறைவன் தன திருமலை சொல்லி காட்டுறான். இறைவனுடைய பிடி எப்படின்னு கேட்டா தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அரசாங்கம் இருக்கட்டும், தனி மனிதனா இருக்கட்டும், நம்மள கொல்ல திட்டம்றான்னு வச்சுங்க, குறைந்தபட்சம் சில காலமாச்சும் நீங்க அவருக்கு டிமிக்கி கொடுத்துடலாம், தப்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பெரிய பெரிய அரசாங்கங்கள்லாம் ஒருத்தரை பிடிக்கணும் திட்டமிட்டாலும் கடைசி வரைக்கும் இல்லை என்றாலும் குறிப்பிட்ட காலம் அவங்களிருந்து தப்பித்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை மனிதன் அமைத்துக் கொள்ளக்கூடிய சக்தியை மனிதன் பெற்றிருக்கிறான். இறைவன் பிடிக்கணும்னு தீர்மானிக்கிறான், தப்பிக்க முடியுமா? நீங்க எங்க போனாலும் இறைவனுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கின்றது. இறைவன் பிடிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நொடியிலேயே உங்களை இறைவன் பிடிப்பான் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களிலே பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கின்றது. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்ல நமக்கு பெரும்பாலான படிப்பினைகள் இருந்தாலும் இப்போ பொருளை இழந்து, மனைவி மக்களை இழந்து, அல்லது கணவன் மக்களை இழந்து வயோதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய குடிசை அது ஒண்ணுதான் சொத்து, அதுலதான் அவங்களுடைய சாப்பாடு, அதுலதான் அவங்களுடைய துணிமணி, இந்த மாதிரி இருந்தது எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. இவங்க மட்டும் நிர்கதியா நிக்கிறாங்க. ஒரே ஒரு ஆண், ஒரே ஒரு பெண், அல்லது ஒரே ஒரு குழந்தை, இப்படிதான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த முழு குடும்பமே பார்க்கவே முடியல. இதுல கூட ஒருத்தர் சொல்றாரு, கேட்கும் போது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஒரு குப்பத்தில் இருக்கக்கூடியவர் இந்த டிவியில செய்தியில பாக்குறோம், சொல்றாரு, நம்மளுடைய பகுதியில குழந்தைகள் என்பதே இல்லாம போச்சுங்க, குழந்தைகளே இல்லையா, எல்லா குழந்தையும் போயிடுச்சு. இந்த கணவன் மனைவி அல்லது அதுலயும் ஒன்னு ரெண்டு போய் இவங்க மட்டும் தான், இனிமே குழந்தை பிறந்தாதான் உண்டு. அப்ப இந்த நேரத்திலையும் சிந்திச்சு பார்க்கணும். 2 குழந்தை பிறந்தவன சிவப்பு முக்கோணத்தை நாடி போயிருப்பாங்களே, 2 பெற்றால் இன்பமயம் என்பதை போட்டுட்டு இன்னைக்கு 2 பெற்றால் இன்னல் மயம் போட ஆரம்பிச்சுட்டான். அப்போ இந்த நிலையிலையும் 16 பெத்துக்குங்கன்னு நம்ம இஸ்லாம் கூட சொல்லல. இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அந்த கர்ப்பத்தில் குழந்தையை சுமந்து பெற்றெடுப்பது, அது 2 குழந்தையோட எனக்கு போதும்னு துண்டித்து கொண்டவர்கள் இன்னைக்கு தண்ணியோட 2 குழந்தை போயிடுச்சு. இப்ப ஒரு குழந்தை வேணா எங்க போய் நிப்பாங்க? மறுபடியும் அதை பெறணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய மறுபடியும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும். அதுல எல்லாமே சக்சஸ் ஆகுறது கிடையாது. அப்ப இதெல்லாம் சிந்திச்சு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரிய அந்த ஒரு வாய்ப்பினை நாம என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. இஸ்லாம் என்ன செய்யல, நீங்க 32 பிள்ளை ஏன் பெற்றுக்கல அப்படிலாம் சொல்லல.
2ஓட போதும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், வரையறுத்துக்கலாம். ஆனால் அதை முற்றிலுமாக துண்டித்து விடுவீர்களே. ஆனால் இப்ப மறுபடியும் ஒரு குழந்தை வேணும், எங்கிருந்து வரும் உங்களுக்கு? அப்ப இனிமே முடியுமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நாம 2 குழந்தைங்க போதும், இதை படிக்க வச்சா போதும், இதை கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும் என்று நாம நினைப்பதற்கு முன்னால் இவர்களுக்கு ஆயுள் என்ன, இதை தீர்மானிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறானே, அவனை மறந்த சொற்களாக நாம பேசிவிடக் கூடாது. இதனாலதான் இஸ்லாம் குடும்ப கட்டுப்பாடு கூடாது என்று சொல்லுதே தவிர, உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்க கணவன் மனைவி 2 குழந்தை போதும் என்று சொன்னால் அந்த 2 குழந்தையோடு நிறுத்திக்கொண்டு தற்காலிக இடைவெளியும் தற்காலிக தடுப்பையும் வைத்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அதை நீங்க முற்றிலும் வேண்டாம் என்று விட்டு விடுவாங்க. இதற்கு முன்னால் கூட ஒரு சம்பவத்தை நம்ம சொன்னோம். திருச்சியில முக்கொம்பு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அங்க போயிருக்கிறாங்க சுத்தி பாக்குறதுக்கு. கணவன் மனைவி 2 பேரும் ஆசிரியர்கள், வாடகை கார் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த கார்ல இருக்கக்கூடிய பொருளை கூட எடுத்து கீழே அவங்க வைக்கல. அதுக்குள்ள அந்த சின்ன பையன், ஒரு 9 வயசு பையன் போய் அந்த புதை மணல்ல சிக்கிக்கிட்டான். அதை காப்பாத்து போன 11 வயசு பெரிய பையன் அவனும் போயிட்டான். அப்ப இவங்க எல்லா பொருளும் வச்சிட்டு போறது 2 குழந்தைங்க மொத்தம் போயிடுச்சு. அப்ப 2 குழந்தைகள் இறந்த பிறகு 2 குழந்தைங்க போதும், ஒண்ணுக்கு 9 ஒண்ணுக்கு 11 வயசு. அப்ப 9 ஆண்டு காலமா குழந்தை இல்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னா 2 குழந்தை போதும் என்று அப்பவே அவங்க கட் பண்ணிருப்பாங்க. இப்ப 2 குழந்தையும் போயிடுச்சு. அப்ப இவங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு சமமானவர்கள் தானே. குழந்தையே இல்லாமல் ஒரு தம்பதி இருக்கிறாங்க, அவங்களும் இவங்களும் ஒண்ணு. இப்ப இனி ஒரு குழந்தை வேணும்னா இவங்களால பெற்று எடுக்க முடியாது. அதனால இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னு சொன்னா தூரநோக்கு பார்வையில, எந்த ஒரு காய்த்தல் ஓத்தல் இல்லாம நடுநிலையோட நாம சிந்திச்சு பார்த்தோம்னா அது மனித சமூகத்திற்கு எவ்வளவு நன்மையான செயல்ங்கிறது தெரியும். 2 குழந்தையோ இருக்கட்டும், 4 குழந்தையா இருக்கட்டும், 16வது குழந்தைய என்னமோ பிறந்தார் நரசிம்மராவ். அவர் பெரிய ஒரு இன்னைக்கு எக்கனாமிக் ஃபாதர்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யறாங்க, அவருடைய இறப்புக்கு யாருக்குமே இல்லாத அளவுக்கு இந்திய அரசாங்கம் விடுமுறை விட்டுருக்குது. எல்லாரும் போய் அதை சிறப்பித்து இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியா அவர் பண்ண தவறுகள்லாம் இருக்குது, அதை விட்டுருவோம் என்ன. அதே நேரத்தில் நல்லதை நம்ம பாராட்டுறோம், இறந்து விட்டவர்களுடைய குறைகளை பேச வேணாம்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதராக 14வது 15வது குழந்தையாக தான் நரசிம்மராவ் பிறக்கிறார். அவர் 2ஓட போதுன்னு வெட்டி இருந்தா நரசிம்மராவ் எங்க வந்திருப்பாரு. அப்ப இதெல்லாம் நாம் கவனத்துல கொள்ளணும். பிறப்புகளும் இறப்புகளும் நம்முடைய கையில இல்ல. இதெல்லாம் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்ப அதுல எல்லாம் குறுக்கிடக் கூடாது என்றுதான் இஸ்லாம் குடும்ப கட்டுப்பாட வேண்டாம் என்று சொல்லுகிறதுங்கிறதையும் இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டும். இப்படி பொருளை இழந்து குடும்பங்கள்ல இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடியவர்களுக்கு, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம சொல்லக்கூடிய ஒரே உபதேசம், அவர்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். ஒருவரை நாம பொறுப்பெடுத்துக் கொள்வதன் மூலம் நமக்கு மறுமையில மிகப்பெரிய வெற்றி இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட வெற்றி என்று சொன்னால், ஆதரவற்றவருக்கு நான் பொறுப்பாளி என்று அவங்களுடைய நிலை மாறக்கூடிய காலம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அப்படியே அவங்க இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வீடு வாசல் போயிடுச்சுன்னு சொன்னா அவருக்கு மீன் பிடிக்க தெரியும். ஒரு 4 மாசம் 5 மாசம் அவர் இந்த சோகத்தை எல்லாம் மறந்து மறுபடியும் அவர் மீன் பிடிக்க போயிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி போகும்போது உங்க குடும்பத்தை ஒட்டிட்டு இருக்க மாட்டார். அது வரைக்கும் அவருக்கு ஒரு ஆதரவை நாம் கொடுப்போமே ஆனால் நமக்கு இறைவனிடத்திலே மிகப்பெரிய பரிசுகள் உண்டு. மறுமையிலே இறைவனுடைய தூதருக்கு அருகாமையிலே அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா ஹதீஸுல் குத்ஸில நாம பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு ஏன் நீ உணவு வழங்கவில்லை, இறைவன் முதல்ல கேட்பான், எனக்கு ஏன் உணவு வழங்கல. பார்த்தோம் அந்த ஆடையை சொல்ற மாதிரியே இறைவன் சொல்லக்கூடிய ஹதீசுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனக்கு ஏன் நீ உணவு வழங்கவில்லை இறைவன் கேட்பான். மனுஷன் சொல்லுவான், இறைவா உனக்கு ஏன் உணவு? அவ உணவு தேவையோடு அன்று ஒருவன் கண் முன்னால் இருந்தானே, இனி நம்ம கண் முன்னால்தான் இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு முன்னால இல்லாட்டியும் நமக்கு செய்தி வருது, இந்த பகுதியில் இவர் உணவு இல்லாமல் இருக்கின்றார். அந்த பகுதிக்கு போய் உணவு கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கின்றது. இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம உரிமையோட சொல்லலாம். எல்லாருக்கும் சொல்றோம், ஆனால் நம்ம உரிமையோட சொல்லலாம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வள்ளல்கள், அவர்கள் கொடுக்கணும் என்ற எண்ணமுடையவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட இடங்களிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து இறைவன் தங்களுக்கு கொடுத்த அந்த வளத்தை மக்கள் மத்தியில் என்ன அம்மா பின் நிஅமத் ரப்பிக ஃபஹ்திஸ்ங்கறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல்லாஹ் உங்களுக்கு பெரிய ஒரு கோடி கோடியா பணத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னா இது ஒரு வாய்ப்பு காட்டுறது. மற்ற நேரத்தில் நீ என்னதான் அன்னதானம் பண்ணாலும் அதை போயிட்டு வர்றவன் சாப்பிட்டு போவானே தவிர அவனுக்கு உரிய உணவு அந்த வீட்டில் வீணா போகும். சாதாரண நாளில் நீங்க 1000 பேருக்கு உணவு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுல 800 பேருக்கு வீட்டில் சாப்பாடு இருக்கும், 200 பேர் தான் ஏதோ இப்படியே சாப்பிடுவான். இந்த நேரத்தில் 1000க்கு 1000 பேரும் சாப்பாடு இல்லாம இருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு நான் சிந்திச்சு பாக்குறேன், அன்றைய இரவு அவங்களுக்கு எப்படி கழிஞ்சிருக்கும். ஏதோ குடும்பத்தோட தப்பிச்சிருந்தாலும் குளிரோ எங்கேயோ பள்ளிக்கூடம் திறந்து விட்டு அங்கெல்லாம் தண்ணி வந்திருக்கும், திறந்து விட்டு அங்கனாச்சும் ஒரு மூலையில மனுஷன் உட்காந்துக்குவான், பொண்டாட்டி பிள்ளைங்க உயிரோடு இருக்குன்னு சொல்லி. அதையும் இழந்து மனைவி போச்சு, 2 குழந்தை போச்சு, இப்போ அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் ஈரமா இருக்குது, டிசம்பர் மாசம் குளிர்,
அந்த இரவு அந்த சகோதரனுக்கு எப்படி கழிந்திருக்கும் என்று நினைச்சோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு வேதனையாக நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வராது என்று நாம சொல்லிட முடியுமா? அல்லாஹ் காப்பாத்தணும் இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஏன்னா அனாதை குழந்தைகளை பற்றி இறைவன் தனது திருமறையிலே சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்கள், வெளியிலே சொல்லக்கூடிய நீங்கள் இறந்து விடுவீர்கள் ஆனால் உங்களுடைய குழந்தையோட நிலைமை என்ன? எங்கேயோ 100 பேர் அனாதையா இருக்கிறான்னு சொல்லும் பொழுது பெரிய அந்த என்ன பாதிப்பு ஏற்படாது, உணர்வை மனுஷன் அதை உணர மாட்டான். அவன் வீட்டுல இருந்து சொல்லும் பொழுது அவனுக்கு உணரும். அதுக்குத்தான் அல்லாஹ் உதாரணத்தை கூட உன்னிலிருந்து நீ எடுத்துப்பார், நீ இறந்து விடுகின்றாய், உன்னுடைய குழந்தைகளுடைய நிலை என்ன? அவங்களுக்கு அதான் என்ன வரும், நமக்கு மரணம் வந்தோட நம்ம பிள்ளைங்க என்ன ஆகுமோ, நம்ம மனைவி என்ன ஆகுமோ, நாம் சேர்த்து வச்ச சொத்து என்ன ஆகும், இதெல்லாம் மனுஷனுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரும். அப்ப இப்படி வரக்கூடிய எண்ணத்தை இறைவன் சிந்திச்சு பார்க்க சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய அண்ணன், நம்முடைய தம்பி, ஏன் நாமே இருப்போமேயானால் இந்த பணக்காரர்கள் மேல கோபம் வராது. ஏன்னா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறான், குள்ளூர்ல நடுங்கிட்டு இருக்கிறோம், 4 கம்பெனியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இவனுக்கு ஏன் எண்ணம் வர மாட்டேங்குது, யாழ்லா இவ்வளவு பெரிய பொருளை கொடுத்தும் இவன் நம்ம மீது இரக்கம் காட்டவில்லை என்று இவர்கள் கையேந்தினார்கள். ஆனால் இறைவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்குமா? சிந்திச்சு பார்க்கணும். யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு இறைவன் தன்னுடைய இரக்கத்தை காட்ட மாட்டான். அங்க இரக்கம்லாம் கிடையாது. மனுஷன் பாவம் ஏன் தூக்கி நரகத்துல போடுற, அவன் மனுஷன் தானே, அவன் குளிர்ல கிடந்தா சோத்துக்கெல்லாம் முன்னால் கிடந்த, நீ போய் பாத்தியா? உனக்கு வந்த சக்தி இல்லாட்டி பரவாயில்ல, உனக்கு நான் கொடுத்திருந்தேனே. அப்ப கொடுத்ததை பற்றி தான் விசாரிக்கப்படுங்கிறது சாதாரணமா ஒவ்வொருத்தரும் வழங்கலாம். லா தஸூலு கதுமா அவதின் ஹத்தா இஸ்ஸலமின் அர்பயின், மறுமை நாளிலே அடியானுடைய 2 காலடிகளும் 4 விஷயங்களை பற்றி விசாரிக்கப்படாமல் நகராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது என்னது? மனிதன் தன்னுடைய வாழ்க்கை, அவனுடைய கல்வி, அவனுடைய வாழ்நாள், அவனுடைய கல்வி, அந்த பொருள், இந்த பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கொண்டோமே ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு செஞ்சான்னு எல்லாம் அவன் கணக்கு வழக்கு எல்லாம் அங்க இருக்கக்கூடிய கணக்கு வழக்கை கொடுத்துட்டு தான் அவன் அந்த இடத்தை விட்டு நகர முடியும் என்று இறைவனுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு ஆஹா ரொம்ப நல்லா ஹதீஸா இருக்குது, அப்படியா? இதுக்கு இல்லைங்க. அப்படியே நினைச்சு பார்க்கிறோம். மறுமையில போய் அங்க நிற்கும் போது நாம சம்பாதிச்ச ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு கொடுக்கணும். அதை எப்படி செலவு செஞ்சோம்னு சொல்லி கணக்கு கொடுக்கணும்னு சொன்னா அந்த நிலையை எண்ணிப்பாங்க. யா அல்லாஹ், நீ எனக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தாய், ஹலாலான வழியிலே சம்பாதிச்சேன், இப்படி ஒரு சோதனைக்குள்ளான மக்களுக்கு என்னால் முடிந்த இத்தனை ரூபாயை நான் செலவு செய்தேன் என்று நாம் சொல்லுவோமே ஆனால் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஒரு செயல் அல்லவா அது? அப்படி இறைவனுக்கு மிக பிரியமான செயல்களை நாம் செய்யும் பொழுது இறைவன் நம்முடைய ஏனைய பாவங்களை, நாடிய பாவங்களை எல்லாம் என்ன செய்வான்? நம்மை மன்னிப்பான். ஆகவே அந்த மாதிரியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு உடைக்கு வழி செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாக இருக்கின்றது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினாதான் தர்மம், தனக்கு மிஞ்சி தர்மமா. இந்த பழமொழி, ஒரு சில பழமொழிகள் நல்ல பழமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தனக்கு மிஞ்சிதான் தர்மம் என்று எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. தனக்கு இருப்பதில் பாதி தர்மம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு இருப்பதில் பாதி தர்மம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிடத்தில் ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குது, இதுதான் உங்களுடைய உணவு. அங்க இன்னொருத்தன் பட்டினியா கிடக்கிறான், இல்லாட்டி நீ முழுசா சாப்பிட்டு போய் எவன் கேட்க போறான்? இன்னொருத்தன் இருக்கிறான் உன்ன மாதிரி பட்டினி, அவனுக்கு தூக்கி ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தா நீ பட்டினி, நீ முழுசா சாப்பிட்டா அவன் பட்டினி. அப்ப என்ன தீர்வு இஸ்லாம் சொல்லுது? அது 2ஆ போடு, பேரிச்சம்பழத்தை பாதியாக்கி அவனுக்கு பாதி உனக்கு பாதி. இப்ப 2 பேருக்கும் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் வயிற்றுக்கு கொஞ்சம் குளுக்கோஸ், இரும்பு சத்து இதெல்லாம் அந்த பேரிச்சம்பழத்துக்கு கிடைச்சிருது. இந்த நிலை உங்களை என்ன செய்யும் என்று சொன்னால் நரக நெருப்பில் இருந்து உங்களை காப்பாற்றும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு பேரிச்சம்பழத்துல இருக்கிறது ஒண்ணு, அதுல பாதியை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்தவன் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுகின்றான். அப்ப நாம நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றணும்னு சொன்னா நம்மகிட்ட 40 சட்டை இருந்தா 4 சட்டை அவனுக்கு கொடுக்கணும், 2 சட்டை தான் இருக்குன்னா அவனுக்கு ஒரு சட்டை கொடுத்துடலாமே. நாளைக்கு ஒரு வாரம் போனா அவன் 4 சட்டை உங்களுக்கு வாங்கி தருவான். அவன் பெரிய அந்தஸ்து உடையவனா இருந்திருக்கலாம், பொருளாதாரம் இருக்கக்கூடியவனா இருக்கலாம். அந்த நேரத்துல அவனுக்கு வேற இல்லை என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும். இறைவன் தனது திருமறையில சொல்றான், வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இல்லா உனுக்கிக்க, உங்களுடைய கைகளை கழுத்திலே கட்டவிடப்பட்டவனை போல் ஆகிவிடாதீர்கள். வலா தபுசுத்துஹா குல்லல் பஸ், உங்களுடைய கைகளை நீங்கள் விரித்தும் விடாதீர்கள். தக்கூத மலுமன் மக்சூரா, இந்த மாதிரியான ஒரு நிலை தான் பொருளாதாரத்தை செலவிடுவதற்கு இஸ்லாம் சொல்லுது. உங்க கையை கழுத்துல கட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா பாக்கெட்ல இருக்கக்கூடிய 10 ரூபாய் எடுத்து அடுத்தவங்க தர முடியாது. 10ஐயும் தூக்கி இப்படி காட்டினீங்கன்னா அவன் 10 தூக்கிட்டு போயிட்டான்னா அடுத்து சிங்கிள் டீக்கு நமக்கு ஒர்க் இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? நடுநிலையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தனக்கு மிஞ்சிதான் தர்மம் என்று நீங்கள் எண்ணாமல், தனக்கு எப்போதும் மிஞ்சாது, நமக்கு எப்போதும் என்ன செய்யாது, கோடி ரூபாய் வந்தாலும் 32 லட்சம் ரூபாய் கடன்,
பல கோடி வந்தா 3 கோடி ரூபாய் கடன் இருக்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் தனக்கு மிஞ்சிதான் தர்மம் என்று சொன்னால் தர்மம் செய்வதை தவிர்ப்பதற்கு உரிய ஒரு வாசகமாகத்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். தனக்கு இருப்பதிலே பாதி தர்மம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முன்மாதிரி சொல்றோம், அடிக்கடி சொல்றோம், அந்த தலைப்புல பேசுறோம், அப்ப அதை பார்க்கிறோம். திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபுல் சூஃபான்னு சொல்லுவாங்க. அவர்களை பற்றி அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ பார்க்கிறோம். திண்ணை தோழர்கள் என்ன செஞ்சாங்க, வேலை வெட்டிலாம் செய்யறதுக்கு அவங்க ரெடியா இருந்தாலும் அங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு யாருமே இல்லைங்க. நான் வேலை செய்ய ரெடியா இருந்தாலும் வேலை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்பதான் அவர்கிட்ட ஊதியம் பெற்று நான் அப்படி எந்த ஒரு நிலையும் இல்ல மதீனாவில். அவன் சொந்தமா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு 100 பேர் வந்தா அவனுக்கு வேலை கொடுக்கறதுலாம் அவன் ரெடியா இல்ல. அங்க ஏன் தொழிற்சாலைகள் இல்ல, எந்த விதமான தொழில் நிறுவனங்கள் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க வேற வழி இல்லாம அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, தொழுவாங்க, திண்ணையில உட்காந்துக்குவாங்க. சாப்பாட்டுக்கு எந்த வழியும் இல்ல. திரும்பி மக்காவில் இருக்கு சோறு, அவனுக்கு போனா அங்க உயிரோட வாழ முடியாது, கொள்கையை பின்பற்ற முடியாது. அதனால அங்கேயே கடந்தாங்க. அப்படி இருந்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய வீட்டிலே 2 பேருக்கு உணவு இருக்குமே ஆனால் ஒருவர் அழைச்சிட்டு போங்க. 2 பேர் சாப்பாடு 3 பேர் சாப்பிடுவோம். 2 பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துரு, ஒரு நாள் பட்னியா கடை, அதை சொல்லல. 2 பேருக்கு சாப்பாடு இருக்கு வீட்டுல, ஒரு ஆளை கூட்டு போ, 2 பேர் சாப்பாடு 3 பேர் சாப்பிடும்போது பெரிய பாதிப்பு ஒண்ணு ஏற்பட்டுறாது. அதே மாதிரி 4 பேருடைய உணவு யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அவங்க ஒருவரையோ அல்லது இருவரையோ, 4 பேர் சாப்பாடு 5 பேரோ அல்லது 6 பேரோ நீங்க பாத்துக்குங்க. நல்லா அதிகமா சாப்பிடக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் நீங்க கொஞ்சம் போட்டீங்கன்னா பற்றாக்குறையா ஏற்பட்டுரும். அதையும் நீங்க கவனத்துல கொண்டு 4 பேருடைய உணவு உங்களுடைய வீட்டில் இருக்குமே ஆனால், உங்க மெம்பர் வீட்டுல 4 பேர் தான் சொன்னா, ஒருத்தரை கூப்பிட்டு போங்க அல்லது 2 பேரை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னுடைய தந்தை அப்துர் ரஹ்மான் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸ. தந்தை அபூபக்கர் சித்திக், என்னுடைய தந்தை ஒரு 3 பேரை அழைத்து கொண்டு எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோ 10 பேரை அழைத்து சென்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு இருக்கக்கூடிய உணவை வைத்துதான் அந்த நிலைமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி 10 பேருக்கு உணவு போட்டாங்கன்னு சொன்னா ஒரு நாள் சாப்பிட்டு 2 நாள் அவங்க சாப்பிடலங்கிறது பொய்யா போயிடும். அன்னைக்கு அவங்க வீட்டுல சமையல் இருக்குது, சாப்பாடு இருக்குது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு 2 பேர் இருந்தா நீ ஒரு ஆளை கூட்டு போ, 3 பேருக்கு 5 பேர், 4 பேருக்கு இருந்தா 5 அல்லது 6, அதாவது ஒருவர் அல்லது இருவரை நீ அழைச்சிட்டு போன்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ஒரு 3 பேரை கூட்டு போயிடுறாரு. அவருடைய மகன் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாரு. புகாரில முஸ்லிம்ல பார்க்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை பேர் அழைச்சிட்டு போறாங்க, 10 பேரை அழைத்து கொண்டு போகின்றார்கள். இது அழகான ஒரு முன்மாதிரி. நாம என்ன சொல்லுவோம், பிறருக்கு உபதேசம் செய்வோம், அதை நாம செய்ய மாட்டோம். மார்க்கத்தை 24 மணி நேரமும் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய வாழ்க்கையில், தன்னளவில் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும். சாதாரண நேரத்தில் நாம செய்யக்கூடிய தர்மங்களும் பாதிப்புக்குள்ளாகப்பட்ட நேரத்தில் செய்யக்கூடிய தர்மங்களும் பெரிய வித்தியாசப்படுங்க. சாதாரண நேரத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தன் பிச்சை கேட்கிறான், விரும்பினா கொடுக்கலாம், இல்லாட்டி போயிடும். ஏன்னு கேட்டா கொடுத்தா நன்மை உண்டு, யாசிப்பவரை விரட்ட வேண்டாம். அவனுக்கு கோடாலியா வாங்கிட்டு சொல்லி பிடி போட்ட சம்பவங்களை அவருக்கு நாம எடுத்து சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு வராரு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல காரியம் செய்யற, இப்படிதான் எல்லாம் பிச்சை எடுக்கணும், இவருக்கெல்லாம் பிச்சை போடுங்க அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ணல. என்ன சொல்றாங்க, வாப்பா ஏன் பிச்சை எடுக்கிற, உன் வீட்டுல எதுவுமே இல்லையா, இல்ல இருக்குது, என்ன இருக்கு சொல்லு, ஒரு தோல் பையும் ஒரு பாத்திரமும் இருக்குது, போய் எடுத்துருவோம். அப்ப அந்த 2 பாத்திரத்தையும் அவர் இந்த தோல் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்த உடனே இந்த 2ஐயும் யார் விலைக்கு வாங்கி கொள்ளுகிறார், ஏலம் விடுறாங்க சபையில. 1 வெள்ளிக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அல்லாஹ்வுக்காக இதை யாரேனும் அதிகப்படுத்த தெரிஞ்சு போச்சு இதனுடைய மதிப்பு இவ்வளவுதான் சொல்லி, இதுக்கு மேலே அவனும் வாங்க மாட்டான். அப்ப அல்லாஹ்வுக்காக யாரேனும் இதை அதிகப்படுத்த விரும்புகிறீர்களா, இந்த நான் விரும்புறேன் 2 வெள்ளி, இந்த அப்படி 2 வெள்ளியை வாங்கி இந்த 1 வெள்ளியை வச்சுக்க, 1 வெள்ளிக்கு போய் ஒரு கோடாலியை வாங்கிட்டு வான்னு சொல்லி அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தங்களது கரங்களாலே அதற்கு புடிய போட்டு நீ போய் விறகு வெட்டி பொழைச்சிக்கன்னு சொல்றாங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய கையில் 15 திரகம் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளிலே முகத்திலே சதை இல்லாமல் புண்களாக வெறும் எலும்பு அப்படியே ரத்தமால வலியும், இப்படிதான் எழுப்பப்படுவான் இந்த வேண்டுமென்ற பிச்சை எடுத்தவன். இயலாத நிலை பிச்சை எடுத்து அல்லாத மன்னிப்பான், அது தவறே கிடையாது. சொல்ல போனா வேற நிலையே இல்லை எங்கும் பொழுது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. அப்ப சொல்றாங்க, இவருக்கு சொல்றாங்க பர்டிகுலரா, மறுமை நாளிலே முகத்திலே சதை இல்லாமல் புண்களாக எழுப்பப்படுவதை காட்டிலும் இது சிறந்ததல்லவா. கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் உலகத்தில் உண்ணக்கூடிய உணவுகளிலேயே மிக சிறந்த உணவு எதுனா தன்னுடைய கரத்தால் உழைத்து அவன் உண்ணக்கூடிய உணவு தான் மிக சிறந்தது. என்னுடைய சகோதரர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கரங்களால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல பிச்சை எடுக்கக்கூடிய சாதாரண மனுஷனுக்கு நம்ம விரும்பினா கொடுக்கலாம், யாசிப்பவர்களை விரட்ட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. விருப்பம் தான் கொடு, இல்லாட்டி விட்டுரு. அந்த மாதிரியான தர்மமா இது. சும்மா இருக்கும் பொழுது நம்ம கோயில்லையும் இதுலயும் கூப்பிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் பண்றோம்,
பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்க்குறோம், அன்னதானம் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு தேவையா இது? நீங்க அன்னைக்கு அன்னதானம் பண்ணாட்டி பட்டினி கிடக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு தேதியை முன்னிட்டு 30ஆம் தேதி இந்த இடத்துல 1000 பேருக்கு அன்னதானம் நோட்டீஸ் போடுறான். அந்த 1000 பேருக்கு நீ அன்னைக்கு உணவு போடாட்டியும் பட்டினி கிடப்பவர்கள் அதுல ஒரு 20 பேர் 30 பேர் தான் இருப்பான் 1000த்துல. ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1000 பேருக்கு உணவுக்கு வழி செய்யலன்னு சொன்னா 1000ம் பட்டினி. அப்ப அந்த 1000 பேருடைய பட்டினியை போக்குவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, பொருளாதாரத்தை வைத்திருப்பவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப சாதாரண நேரத்தில் செய்யற தர்மம் மாதிரி இந்த தர்மம் இருக்கக்கூடாது. இது என்ன செய்யணும் கேட்டா, முழு வீச்சுல அவங்களை அந்த துன்பம் தாக்கத்தை ஏற்படுத்தியது தொடரக்கூடாது. அவங்களுக்கு அது வேற பெரிய ஒரு கவலையாக இருக்கும் பொழுது இது வேற பெரும் கவலையாக இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த மனுஷன் பாதிக்கப்படும் போதெல்லாம் யாருக்கு எதிராக இறைவனிடத்துல கையேந்துவான்? அவன் யாரா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், அல்லா இறைவா இவ்வளவு பணக்காரங்க இந்த உலகத்துல இருக்கிறானே, ஒருவேளை சூரியன் எனக்கு போடலையே, அரசாங்கம் தான் எல்லாம் செய்யணுங்கிறது சாத்தியமற்ற விஷயம். ஒரு அரசாங்கத்துடைய கை என்ன, எத்தனை போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க பாக்குறோம். நம்ம ஒரு 30 கிலோமீட்டருக்கு தான் என்ன செய்யுது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அது 2 கான்ஸ்டபிளும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளும் இருப்பாங்க. கொஞ்சம் பேரூராட்சி மாதிரி இருந்தா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. வட்டம் அளவுல போகும் பொழுதுதான் என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. இவ்வளவுதான் சாத்தியம். தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ உங்களுக்கு 10,000 சில்லறை காவல் நிலையங்கள் தான் இருக்குது. இவங்களே எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணிடணும்னு நம்ம நினைக்கிறது தவறு. நம்மளே முதலமைச்சராக தான் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் அரசியல் கட்சி வைத்திருக்கின்றார்கள், இயக்கங்கள் வைத்திருக்கிறார்கள், ஜாதி சங்கங்கள் வைத்திருக்கிறார்கள். அதுல தொண்டர்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அணி வைத்திருக்கிறார்கள். தொண்டர் அணி தலைவர், மாணவர் அணி தலைவர்னா சொல்றாங்க. அவங்களாம் அந்த அணியை முடுக்கி விட்டு இந்த நேரத்தில் தேவையான உதவிகள் செய்து பணக்காரர்கள் நாடு இதெல்லாம் என்ன செய்யணும், அவர்களால் தங்களால் இயன்றதை செய்யணும். செய்யும் பொழுது தேவைப்படக்கூடிய உதவிகளை அரசாங்கத்திட்ட கேட்கணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி இருக்கக்கூடிய இந்த வண்டியெல்லாம் அனுப்புங்க, இவங்களெல்லாம் கொடுங்க, துப்புரவு தொழிலாளர்கள் நாளைக்கு அதை பார்த்துக்கலாம், இதை செய்யுங்க. இப்படி ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவனா இருந்தால் ஒரு நாடு முன்னேறுமே அல்லாமல் நாம அடுத்தவர்களை குறை சொல்லி அடுத்தவர் நம்ம குறை சொல்லி கொண்டு நிர்கதியாக இருக்கக்கூடியவர்களை நாம கவனத்தில் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம நமக்கு நாமே கை சேதத்தை ஏற்படுத்தியவர்களாக இருப்போம். இப்படியெல்லாம் பல தீர்வுகளாக இந்த பூகம்பத்தால ஏற்பட்ட, பூகம்பம் நம்ம பகுதியில் ஏற்படல, அலைகள் தான் தாக்குனுச்சு. இதுல ஏற்பட்டதுக்கு இப்படியெல்லாம் நாம தீர்வுகளை காணலாம்னு சொன்னாலும் மிகச்சிறந்த ஒரு தீர்வு ஒன்று இருக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தீர்வு இருக்கிறத ரொம்ப சிம்பிள், ரொம்ப மிக மிக எளிமையானது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஒரு 50,000 பேர் இறந்து போனதை விட்டுருங்க, 20,000 பேர் நிர்கதியா நிற்கிறான். அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தூரத்தில் இருக்கிறவங்க சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. அதை ஒட்டி இருக்கக்கூடிய 60,000-70,000 மக்கள், அந்த 20,000 பேர்ல ஒவ்வொருத்தரையும், வாப்பா உன்னுடைய நிலை சரியாக வரைக்கும் என் வீட்டில் இரு, உன்னுடைய நிலை சரியாகக்கூடிய காலம் வரைக்கும் என்னுடைய வீட்டில் இருன்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் ஒருவரை அரவணைத்துக் கொள்ளுவதற்கு என்ன சிரமம்? ஒரு 4 மாசமோ 5 மாசமோ வச்சு ஒருத்தருக்கு சோறு போடுறது. இப்ப என் வீட்டுல ஒருத்தருக்கு வச்சு சோறு போடுறது எனக்கு ஒரு கஷ்டமா? யாருக்குமே இது கஷ்டமா இருக்காது. அப்போ எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆபத்துல நிர்கதியாக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மக்களுக்கு அரசாங்கம் பல கோடிகளை ஒதுக்க வேண்டியதா இருக்குது. ஒதுக்குறது பெரிய பிரச்சனை இல்ல, ஒழுங்கா போய் சேருமாங்கிறது தான் பிரச்சனை. இது போய் சேருமா? நிச்சயமா சேரும். ஒரு குடும்பம் ஒருவரை பொறுப்பெடுத்துக் கொண்டால் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக அழகான தீர்வு. 1400 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக. அவங்க வேற எதுவும் போகல. ஆனா இங்க இருந்து அவர்கள் உயிர் தப்பிலாம் போகக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை தூக்கிட்டு போகணும். இன்னைக்குன்னா என்ன செய்யலாம், பிளாஸ்டிக் மணிங்கிறான், காடை கொண்டு போயிடலாம், எங்க போய் தைச்சாலும் காசு வரும். அப்படி என்னை தூக்கிட்டு போக முடியாது. இருக்கக்கூடிய சொத்து ஒட்டகம், பேரிச்சம்பளம் இதெல்லாம் தூக்கிட்டா போக முடியும். ஊரை விட்டு போறாங்கிறது தெரிஞ்சிடும், உயிரோட அங்கே போட்டு தள்ளிடுவான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, கட்டுன துணியோட போறாங்க. இப்படி புறப்பட்டு போன முஹாஜிர்கள், அங்க இருந்து நாடு துறந்து சென்றவர்களுக்கு மதீனாவில் இருக்கிறவங்களும் பெரிய பணக்காரங்களாம் சொல்ல முடியாது. நடுத்தரமான மக்கள், விவசாயிகள், வருடம் ஒரு முறை வரக்கூடிய விவசாயம் பார்க்கணும். முப்போகத்துல ஒரு போகம் விளைச்சலாட்டி ஒரு போகம் வரும். ஒரு போகம் தான் பேரிச்சம்பளங்கிறது. ஒரு வருஷம் ஏமாத்தி விட்டுருச்சுன்னு சொன்னா அவன் பாதிப்பு 2 வருஷத்துக்கு அது ஈடு கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நடுத்தர மக்களாக இருந்த அந்த மதீனா வாழ் மக்கள்கிட்ட இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு. திடீர்னு 100 பேர் 200 பேர்னாலும் பெரிய ஒரு சுமைதான். இதை எப்படி தீர்க்கிறது? அப்ப இறைவன் கற்றுக் கொடுக்கிறான் அழகான ஒரு தீர்வு. இன்னைக்கு 100 பேர், இன்னொரு இடத்துல 1000 பேர், இன்னொரு இடத்துல 50,000 பேர், 1,00,000 பேர், எவ்வளவு பேர் இருக்கட்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 500 கோடி என்று சொன்னால் 250 கோடி பேர் நிர்கதியாக நின்றாலும் மீதம் இருக்கக்கூடிய 250 கோடி பேர், ஒருவன் ஒரு சகோதரனை எடுத்துக்கொள், 10 பேரை எடுக்காத, தாங்க முடியாது.
ஒருத்தனை எடுத்துக்க, நான் ஒருத்தருக்கு சோறு போட முடியாதா? அவருடைய நிலைமை சீராகக்கூடிய காலம் வரைக்கும் முஹாஜிர்களை வச்சு கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்யல, சோறு போட்டுட்டு இருக்கல. நிலைமை சீராகக்கூடிய ஒரு காலகட்டம், 3 மாசம் 4 மாசம் 1 வருஷம் அதிகபட்சம். இது வரைக்கும் என்ன சொல்றாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் மக்காவில் இருந்து வந்த சகோதரர்களை உங்களுடைய சகோதரர்களாக பாவித்து நீங்கள் ஒருவரை சகோதரராகவோ சகோதரியாகவோ நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழகான ஒரு நடைமுறை, மனிதர்களுக்கு சாத்தியமாக எளிமையாக எந்த ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அவனுக்கு நீங்க கொண்டு போய் பிரியாணி பொட்டலத்தை கொடுத்துட்டு வந்துருவீங்க, அவன் பள்ளிக்கூடத்துல போய் தனியா தூங்கிட்டு இருப்பான். ஒரு மைதானம், விளையாட்டு மைதானத்தை திறந்துட்டு இருப்பீங்க, அவன் படுத்திருப்பான். திரும்ப திரும்ப அவனுடைய குழந்தைகள் நினைவு அவனுக்கு வரும், அவன் இழந்த மனைவி வரும், மனைவி கணவனை இழந்திருந்த அந்த எண்ணம் வரும். அவர்களை நீங்க குடும்பத்தில் அரவணைக்கும் பொழுது, இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அனாதையையோ அல்லது ஒரு ஆதரவற்றவனையோ நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால், பொறுப்பேற்கணும். அவனுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. ஒரு கம்பளி போர்வை வண்டியில் தூக்கி போட்டு வந்துட்டா இதை நம்ம பெருசா சொல்லிக் கொள்ளக்கூடாது. அவன் என்ன செய்யணும், அரவணைத்துக் கொள்ள வேண்டும். வாப்பா என் வீட்டில் இரு, இறைவனுடைய சோதனை நடந்து போச்சு, எல்லாருக்கும் உள்ளதுதான், இப்படிலாம் ஆகும் யார் எதிர்பார்த்தா, இது ஒரு சோதனையாக இருக்கின்றது, இதனை நாம் என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். இறைவன் வரக்கூடிய சோதனையை எதிர்கொள்வதற்கு மனிதனுக்கு சக்தி கிடையாது என்று சொல்லி அவரை நீங்கள் வீட்டுக்கு அழைத்துட்டு போனா அவருக்கு அந்த போன சோகம்லாம் என்ன செய்யும், காத்துல பறந்து போயிடும். 4 நாள் நம்ம ரொட்டீன் வாழ்க்கை வந்துருவான். மறுபடியும் அவன் கஷ்டப்படுவான், உழைக்க ஆரம்பிப்பான். சம்பாரிச்ச அப்புறம் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான். உங்க வீட்டிலே அவன் குடிக்கொண்டு இருக்க போறது கிடையாது. அதனால எனது அருமை சகோதரர்களே, நீங்கள் முஸ்லீம்களாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பேரழிவிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய பெரிய ஒரு உதவி, மறுமையில நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய அவர்களை ஆதரவாக அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வதுதான் இந்த அழகான தீர்வை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. கற்றுக் கொடுத்திருப்பதை நாம் அறிந்தவர்களாக மட்டும் இல்லாமல் அறிந்ததனை செயல்படுத்தி அதன் அடிப்படையிலே உலகின் ஒவ்வொரு பகுதிக்கும் இப்படி ஒரு இழப்பு ஏற்படும் பொழுதோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகையிலே மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுகின்றது, இஸ்லாத்தை போன்ற ஒரு தெளிவான சுமூகமான எளிமையான நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வை கொடுக்க வல்ல மார்க்கம் எதுவுமே இல்லை என்பதை செயல் மூலம் செயல்படுத்தி அதை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். அதற்கான வாய்ப்பினை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வாகுரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜப்பானிய மொழி சொல்லான சுனாமி என்பதில் சு என்பது துறைமுகத்தையும் நாமி என்பது அலை என்பதையும் குறிப்பதாகும். நிலநடுக்கத்தால் கடலுக்குள் ஏற்படும் அதிர்வுகள் கொந்தளிப்பை உருவாக்கும். இதனால் கடலின் மேற்பரப்பில் உள்ள தண்ணீர் ராட்சத அலைகளாக எழும்புவதே சுனாமியாகும் என்று அமெரிக்க புவியியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியா நாட்டின் ஒரு பகுதி சுமத்ரா தீவு. இதனை மையமாக கொண்டுதான் நேற்று காலை நிலநடுக்கம் உருவானது. தொடர்ந்து ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இதுவரை 15,000 பேரை பலி கொண்டுள்ளது. கடல் கொந்தளிப்பின் போது ஏற்பட்ட ராட்சத அலைகள் மலேசிய நாட்டின் கடலோர நகரான பினாங்கில் ஹோட்டல் ஒன்றுக்குள் புகுந்து அந்த ஹோட்டலையே முழுகடிக்கும் பயங்கர காட்சி நேரடியாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது. Hey, get off, de beeld en alles. Hey, de haak staat zich in bed lijkt gewoon te trillen. Ja. Hey, kijk hier. Onbegrijpelijk. Zal wij hier bergen? Ja, hier wel, we zijn op een berg. Kijk hier. நட்சத்திர ஹோட்டலில் புகுந்த தண்ணீர் அங்குள்ள நீச்சல் குளத்தில் இருந்தவர்களையும் விட்டு வைக்கவில்லை.
பினாங்கு நட்சத்திர ஹோட்டலை கடல் நீர் அடித்து நொறுக்கிய போது அங்கிருந்தவர்களில் பலர் உயிரிழந்து விட்டனர். இவர்கள் அனைவருமே விடுமுறை தினத்தை கழிக்க இந்த ஹோட்டலில் தங்கி இருந்தவர்கள். கடல் அலைகளின் சீற்றத்திற்கு ஆளான இலங்கை தீவின் துயர காட்சிகள்தான் இவை. கடல் கொந்தளிப்பால் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களும் படகுகளும் நகரத்துக்குள் அடித்துச் செல்லப்பட்டதால் கொழும்பு நகரம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. காணும் இடமெல்லாம் பிணக்குவியல்கள். வாங்கக்கூட ஆள் இல்லாமல் பல இடங்களில் உடல்கள் கேட்பாராற்று கிடக்கின்றன. தமிழர் வாழும் வடகிழக்கு மாகாணத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கும் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் கடல் கொந்தளிப்புக்கு பலியானோர் எண்ணிக்கை 5000ஐ எட்டியுள்ளது. மேலும் 2000 பேரை காணவில்லை என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜப்பானில் இருந்து மருந்து மற்றும் நிவாரணப் பொருட்களுடன் கடந்த ஞாயிறன்று மலேசியாவில் பினாங் கடற்பகுதியில் குழந்தைகள் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருக்க அந்த காட்சிகள் வீடியோவில் எடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த போதுதான் சுனாமி தாக்கியது. பேரலையின் பயங்கரம் புரியாமல் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் தண்ணீரில் தத்தளிப்பதும் மீள்வதும் இதில் நேரடியாக பதிவாகியுள்ளன. இதேபோல தாய்லாந்து நாட்டின் சுற்றுலா தலமான புக்கெட்டின் கடற்கரை பகுதியிலும் சுனாமி பேரலைகளின் ஆவேச தாக்குதல் நேரடியாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது. ராட்சத அலைகள் கரையை தாண்டி வேகமாக வீசி அடித்ததைக் கண்டு அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் வீதியில் உறைந்தனர். சுனாமி இலங்கை கடற்பகுதியில் கோர தாண்டவம் ஆடிய இந்த பேரலைகள் அந்நாட்டின் பெரும்பாலான இடங்களை சின்னாபின்னமாக்கிவிட்டன. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் முல்லைத்தீவு, வடமராட்சி உள்ளிட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தான் பெரும் சேதத்திற்கு ஆளாகி உள்ளன.